பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அரபு மொழி காப்போத்தர உயர்தரம் தரம் 12 ஆசிரிய வழிகாட்டி என்ற நூலிலிருந்து 91வது பக்கத்தில் இடம்பெறக்கூடிய அந்த செய்திகளைத்தான் இன்றைய எங்களுடைய அரபு மொழி பாட வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். 91வது பக்கத்திலே ஒரு பொது தலைப்பிட்டிருக்கிறார்கள். தக்ரீரு நதுவத்தின் ஹவுலத்த ஆயுஷ் சில்மி ஃபில் இஸ்லாம் ஸ்ரீலங்கா என்று இருக்கிறது. தக்ரீர் என்றால் அறிக்கை என்று பொருள். நதுவா என்றால் மாநாடு, கலந்துரையாடல், இவற்றுக்கெல்லாம் நதுவா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஹவுல அத்த ஆயுஷ் அசில்மி, ஆயுஷ் அசில்மி என்றால் சுமூகமான சகவாழ்வு. ஃபில் இஸ்லாம் இஸ்லாத்திலே சுமூகமான சகவாழ்வு சம்பந்தமான மாநாட்டினுடைய அறிக்கை. ஸ்ரீலங்கா, இலங்கையில் ஒரு பாவொன்றை போட்டுக்கொள்வது மிக பொருத்தமானது. உகிதத் ஃபில் ஆசிமத்தி ஸ்ரீலங்கியத்தி கோலும்பு ஃபி யோனியோ அல் ஜாரி நதுவத்துன் ஆலமியத்தும் பி உன்வான் அத்த ஆயுஷ் அசில்மி ஃபில் இஸ்லாம் التي تنظمها الأمانة العام لرابطة العالم الإسلامي بالتعاون المركز الإسلامي في கொழும்பு لمدة يومين. இந்த அறிக்கையிலே சில இடங்களில் சில எழுத்து பிழைகள் அல்லது வசன அமைப்பு பிழைகள் இருக்கின்றன. அந்த இடங்களை திருத்தி கொண்டு இந்த வசனங்களுக்கான அல்லது இந்த பந்திகளுக்கான அர்த்தங்களை நாங்கள் புரிந்து கொள்வது மிக பொருத்தமானது. உகிதத் ஃபில் ஆசிமத்தி ஸ்ரீலங்கியத்தி கொழும்பு, கொழும்பு என்கின்ற இலங்கை தலைநகரத்திலே நடாத்தப்பட்டது. உகிதத் என்றால் நடாத்தப்பட்டது, அல் ஆசிமா தலைநகரம். எனவே இலங்கை தலைநகரம் கொழும்பில் நடத்தப்பட்டது. ஃபி யோனியோ அல் ஜாரி நிகழும் இந்த ஜூன் மாதத்திலே, ஃபி யோனியோ அல் ஜாரி நிகழும் இந்த ஜூன் மாதத்திலே நடத்தப்பட்டது. நதுவத்துன் ஆலமியத்துன் ஒரு உலகளாவிய மாநாடு, ஒரு சர்வதேச மாநாடு ஒன்று நடத்தப்பட்டது. பி உன்வான் அத்த ஆயுஷ சில்மி ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் சுமூகமான சகவாழ்வு என்ற தொனிப்பொருளில். உன்வான் என்றால் தொனிப்பொருள். அல்லத்தி அந்த மாநாடு எத்தகையது என்றால் நதுவா ஆலமியாவைத்தான் இந்த அல்லத்தி என்கின்ற அந்த இஸ்மு மௌசூல் மூலமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த மாநாடு எத்தகையது என்றால் துனல்லிமுகல் அமானத்துல் ஆம் என்றிருக்கிறது. இவ்விடத்திலே ஒரு சின்ன இலக்கண பிழை நடந்திருக்கிறது. துனல்லிமுகா என்று வராமல் நல்லமத்ஹா அல் அமானத்து அல் ஆம் என்று வந்திருக்க வேண்டும். அதுவும் அல் அமானத்துல் ஆம் என்று சொல்வதை விட அல் அமானத்துல் ஆம்மத்து என்று வருவதுதான் மிக பொருத்தமானது. எனவே அல்லத்தி நல்லமத்ஹா அல் அமானத்துல் ஆம்மா லிராபித்தத்தி அல் ஆலம் அல் இஸ்லாமி, இஸ்லாமிய உலகுக்கான ஒன்றியம் என்ற கருத்து தான் ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமி, இஸ்லாமிய உலகிற்கான ஒன்றியத்தின் பொது செயலகம் தான் அல் அமானத்துல் ஆம்மா. எனவே ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமியினுடைய பொது செயலகம் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்ற இங்கு கொடுத்திருக்கிறார்கள், அது பிள்ளை. அப்படி வராமல் ஒழுங்குபடுத்திய, அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த மாநாடு நடத்தப்பட்டது. பித்தஆவுனி மஅல் மர்கஸ் அல் இஸ்லாமி ஃபி கொழும்பு, கொழும்பில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மையம், இஸ்லாமிக் சென்டர், அதனுடைய அனுசரணையுடன். பித்தஆவுனி என்றால் அனுசரணையுடன், அவனுடைய ஆதரவுடன். லிமுத்தத்தி யௌமைனி 2 நாட்களாக இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே 2 நாட்களாக கொழும்பிலே இருக்கக்கூடிய மர்கஸ் இஸ்லாமி, அதாவது இஸ்லாமிய மையத்தினுடைய அனுசரணையோடு உலகளாவிய இஸ்லாமிய, அதாவது இஸ்லாம் உலகினுடைய அல்லது முஸ்லீம் உலகினுடைய ஒன்றியத்தினுடைய செயலகம் நடாத்துகின்ற இந்த அல்லது நடாத்திய இந்த சர்வதேச மாநாடு ஜூன் மாதம் கொழும்பு நகரிலே, அதாவது இலங்கையினுடைய தலைநகரத்திலே இந்த மாநாடு நடத்தப்பட்டது என்பது அந்த முதல் பந்தியினுடைய அர்த்தம். வகால அல் அமீனுல் ஆம் லி ராபிதா, இந்த ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமி, இஸ்லாமிய உலகின் ஒன்றியத்தின் பொதுச் செயலாளரான அப்துல்லா அப்துல் முஹ்சின் அத்துருக்கி என்கின்றவர் கூறினார். ஃபி தஸ்ரீஹின் லஹு, அவருடைய ஒரு பேச்சிலே அவர் சொன்னார். அல் யோம, இன்று சொன்னார். இன்ன இன்இகாத ஹாதிஹி அந்நதுவா, இந்த மாநாடு நடைபெறுவதானது, யஅதி அது நிகழ்கிறது. எனவே இந்த இன்ன இன்இகாத ஹாதிஹி நதுவா யஅதி என்று வராமல், அதாவது
இன் அக்கதத் ஹாதிஹின் நதுவா தன்ஃபீதன் லி ஜுஹூதி என்று இலேசாக அதனை சொல்ல முடியும். இன்னன் இன்காத ஹாதிஹின் நதுவா யத்தி, இந்த மாநாடு நடத்தப்படுகிற அல்லது நடந்த இந்த விஷயமானது வந்திருக்கிறது அது வருகிறது தன்ஃபீதன் லி ஜுஹூதி ராபிதா, ராபிதத்துல் ஆலம் இஸ்லாமியினுடைய முயற்சிகளை அமுல்படுத்தும் விதமாகத்தான் நிகழ்கிறது. ஃபித் அரிஃபி பிசூரத்தி சஹீஹ் அலில் இஸ்லாம், இஸ்லாத்துக்கான சரியான வடிவத்தை அறிமுகப்படுத்துகின்ற அந்த விடயத்தில் ராபித்தா எடுக்குகின்ற அந்த முயற்சியை அமுல்படுத்தும் விதமாகத்தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது. ஒபி மபாதிஹி சம்ஹாஇ, மபாதி சம்ஹா என்றால் இஸ்லாத்தினுடைய தாராளமான விட்டு கொடுப்பான அந்த நிலைப்பாடுகள். ஃபித்தா ஆயுஷி பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியிலே சகவாழ்வை மேற்கொள்கிற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் கடைபிடிக்கின்ற விட்டு கொடுப்பான கோட்பாடுகளை அறிமுகப்படுத்துவது. ஒபி ஹுகூக்கில் இன்சான், மனித உரிமைகளை அடையாளப்படுத்துவது. ஒபி தஅவத்திஹில் இஸ்லாம், இந்த அளவுக்கு இந்த இஸ்லாம் மார்க்கம் சாந்தி சமாதானத்தின் பால் அழைப்புடுக்கின்றது என்கின்ற விஷயத்தை அறிமுகப்படுத்துவது. ஒத்த ஆயுஷ், சகவாழ்வுக்கும் இஸ்லாம் எந்த மாதிரியான அழைப்பை விடுக்கிறது என்பது சம்பந்தமாக. ஒத்த ஆவுனி பைன ஷுஉப், மனிதர்களுக்கு மத்தியில் அல்லது நாட்டு மக்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் பரஸ்பர ஒத்துழைப்பாக இருப்பது தஆவுன். வல் முஜித்தமாத் அல் இன்சானியா, மனித சமுதாயத்துக்கு மத்தியில், மக்களுக்கு மத்தியிலேயும் மனித சமுதாயங்களுக்கு மத்தியிலேயும் ஒத்துழைப்பாக நடப்பதன் பால் இஸ்லாம் விடுக்குகின்ற அந்த அழைப்பு சம்பந்தமான விஷயத்தை அறிமுகப்படுத்துவது. இந்த விஷயங்கள் சம்பந்தமாகவெல்லாம் ராபித்தா மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சியை அமுல்படுத்தும் விதமாகத்தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது. முஷீரன், அவர் சுட்டி காட்டியவராக, இல அந்நதுவா, இந்த மாநாடானது தரசத்தில் அஃப்கார, கருத்துக்களை ஆய்வு செய்தது. அல்லத்தி ததலம்மனுஹா நதரியாத்து ஸிரா பைனல் ஹதாரத், நாகரீக மோதல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை. அல் அஃப்கார் என்றால் சிந்தனைகள், அல்லத்தின் சிந்தனைகள் என்றால் ததலம்மனுஹா, அவற்றை உள்ளடக்கி இருக்கின்றன. நதரியாத்து அஸ்ஸிரா பைனல் ஹதாரத், நாகரிகங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மோதல் கோட்பாடு அவற்றை உள்ளடக்கி இருக்கின்றதே, அத்தகைய சிந்தனைகளை எல்லாம் இந்த மாநாடு ஆய்வு செய்கிறது என்றவர் சுட்டிக்காட்டியவராக. நதரியாத் என்றால் கோட்பாடுகள், அஸ்ஸிரா என்றால் அஸ்ஸிரா பைனல் ஹதாரத், நாகரிக மோதல் அல்லது நாகரிக முரண்பாடு. மஅ பயானி மௌகிஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதனுடன், அல்லது அந்த நிலைப்பாட்டை எது என்றால் யுஅக்கிது, அது உறுதிப்படுத்துகிறது, லரூரத்த அல் ஹிவார் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் கலந்தாலோசிப்பதனுடைய அத்தியாவசியத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இஸ்லாத்தினுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதனுடன், வயஹுசுல் முஸ்லிமின் அலைஹி, மேலும் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரையில் அது முஸ்லிம்களை அந்த விடயத்தின் பால் தூண்டுகிறது. எதன் பால்? அலைஹியில் வரக்கூடிய லமீர் ஹிவாரை பார்த்து மில்கிறது. முஸ்லிம்களை அந்த கலந்துரையாடலின் பால் தூண்டுகிறது. லி அன்னஹு, ஏனென்ற அந்த கலந்துரையாடல் என்பது அசாசுன் ஃபித் தஃபாஹுமி, புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாக இருக்கிறது, ஒருவர் புரிந்து கொள்வதற்கு அடிப்படையாக இருக்கிறது. வத்த ஆயுஷி, அதே போன்று சகவாழ்வுக்கு அடிப்படையாக இருக்கிறது. கம அன்னஹு, அதே போன்று அது என்பது ஃபிக்ரத் ஸிரா இல் ஹதாரி, நாகரீக மோதல் என்ற சிந்தனையை தூக்கி எறிவதைப் போல. நபத என்பது என்றால் தூக்கி எறிவது, வீசுவது. அஸ்ஸிரா அல் ஹதாரி, நாகரீக மோதல். அல்லத்தி, அந்த சிந்தனை எத்தகையது என்றால், அல்லத்தில் வரக்கூடிய அந்த இஸ்மௌசூல் குறிப்பது ஃபிக்ரா என்ற அந்த சொல்லை. துஷஜ்ஜிஉ அஸ்ஸிதாம, சிதாம் சாதம யுசாதி முசாதமத்தன் ஒசிதாம். துஷஜ்ஜிஉ, அது தூண்டுமே, ஷஜ்ஜ என்றால் தூண்டுவது அல்லது ஊக்கப்படுத்துமே. அஸ்ஸிதாம பைனல் முஜ்தமஆத்தில் முக்தலிஃபா, பலதரப்பட்ட சமூகத்துக்கு மத்தியில் மோதிக்கொள்வதை தூண்டுமே, அத்தகைய நாகரீக மோதல் சிந்தனைப்பாட்டை இந்த இஸ்லாமிய மார்க்கம் தூக்கி எறிவதைப் போல. இதோடு அந்த இரண்டாவது பந்தியினுடைய அர்த்தம் முடிவடைகிறது. மூன்றாவது பந்தியில் ஒபையன, மேலும் அவர் தெளிவுபடுத்தினார். அவர் என்றால் இந்த இஸ்லாமிய உலகினுடைய ஒன்றியத்தின் பொதுச் செயலாளர் அப்துல் முஸ்லிம் துருக்கி என்பவர் தெளிவுபடுத்தினார். அன்னர் ராபித்தா, இந்த ராபித்தத்துல் ஆலம் இஸ்லாமியானது கல்லஃபத், அது பொறுப்பு சாட்டி இருக்கிறது, நுஹ்பத்தன், ஒரு குழுவினருக்கு,
மினல் முத்தஹஸ்ஸின் துறை சார்ந்தவர்களின் நின்றும் ஒரு குழுவினரை சாட்டியிருக்கிறது. மினல் பாஹிசின் ஆய்வாளர்களின் நின்றும் தான். வ அசாத்திதத்தி அல் ஜாமியாத் பல்கலைக்கழக பேராசிரியர்கள். வல் முஹ்தம்மீன பி ஹுக்கூக்கில் இன்சான் மனித உரிமைகள் விடயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள். அவர்களால் அமையப்பெற்ற இந்த விசேட துறை சார்ந்த குழுவினர் ஒன்றை ராபிதா பொறுப்பு சாட்டியிருக்கிறது. லியதாதி புஹூஸ் சில ஆய்வுகளை தயாரிக்குமாறு. வ அவுராக் அமல் அவுராக்கு அமல் என்றால் அதாவது டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஆவணங்களை திரட்டுவது. வ அவுராக் அமல் ஹாஸா பி மஹாவிரின் நதுவா இந்த மஹாவிர் என்கிறது மிஹவர் என்று சொல்லினுடைய பன்மை மஹாவிர். மஹாவிர் என்றால் மைய கருத்துக்கள் அல்லது முக்கியமான மூல கருத்துகளுக்கு மஹாவிர் என்று சொல்லப்படும். எனவே மஹாவிரு நத்வா என்றால் இந்த மாநாட்டினுடைய மைய கருத்துகளோடு சம்பந்தப்பட்ட இந்த மாநாட்டினுடைய மைய கருத்துகளோடு சம்பந்தப்பட்ட அதாவது ஆய்வுகளை. அதே போன்று அவுராக் அமல் என்றால் பொதுவாக ஒரு ஒரு ஒர்க் ஷாப் நடக்குகிற பொழுது அங்கு நடைபெறக்கூடிய விஷயங்களை தொகுக்கக்கூடிய அந்த அறிக்கை ஆவணங்களுக்கு நாங்கள் அவுராக்கு அமல்னு சொல்லுவோம். எனவே இவற்றையெல்லாம் தயார்படுத்தி தருமாறு ஒரு குழு ஒன்றை, துறை சார்ந்த குழு, அவர்கள் ஆய்வாளர்கள், அதே போன்று பல்கலைக்கழக பேராசிரியர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், இவர்களால் அமையப்பெற்ற ஒரு விசேட குழுவினர் ஒன்றுக்கு இந்த பொறுப்பை ராபிதா கொடுத்திருக்கிறது, சாட்டியிருக்கிறது என்கின்ற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதோடு இந்த 3வது பந்தியினுடைய அர்த்தமும் முடிவடைகிறது. அடுத்ததாக நாங்கள் 4வது பந்திக்கு நுழைவோம். வஅவுதஹ மேலும் அவர் தெளிவுபடுத்தினார். அன்னன் நதுவா இந்த மாநாடானது சத்துனாகிஷு மௌதுஅஹா அதனுடைய தலைப்புகளை எல்லாம் கலந்தாலோசிக்கும். மின் ஹிலாலி சலாசத்தி மஹாவிர 3 பெருந்தலைப்புகள் ஊடாக 3 பெரும் மையக்கருத்துகள் ஊடாக இந்த தலைப்பை ஆய்வு செய்ய இருக்கிறது அல்லது கலந்தாலோசிக்க இருக்கிறது. நாகஷ யுனாகிஷு என்றால் முனாகஷ கலந்தாலோசிப்பது, டிஸ்கஸ் பண்ணுவது. யதலம்மனு குல்லு மிஹ்வரின் இந்த ஒவ்வொரு மைய கருத்துகளும் உள்ளடக்கி இருக்கின்றன. அர்பஅத்த மௌதுஆத்தின் 4 விஷயங்கள், 4 தலைப்புகளை. அஅத்தத்லஹா அதத மினல் புஹூஸ் அது சம்பந்தமாக அதாவது அஅத்தத்லஹா அதற்காக வேண்டி அந்த நதுவா தயாரித்திருக்கிறது. அதத மினல் புஹூஸ் பல ஆய்வுகளை தயாரித்திருக்கிறது. வ அவுராக்கல் அமல் அதே போன்று ஒர்க் ஷாப்பினுடைய ஆவணங்களையும் தொகுத்திருக்கிறது. லாஃபித்தன் சுட்டிக்காட்டியவராக இல அன்னல் மிஹவரல் அவ்வல் முதலாவது தொனிப்பொருளானது, அது முதலாவது மைய கருத்தானது பி உன்வானி அல் இஸ்லாம் வதவத்து அத்தஆயுஷ் அஸ்ஸில்மி வஸ்ஸலாம் என்கின்றதன் முதலாவது தொனிப்பொருள். அதாவது இஸ்லாம் மார்க்கமும் வதவத்து தஆயுஷ் சில்மி சுமூகமான சகவாழ்வுக்கான அழைப்பும், வஸ்ஸலாம் அதே போன்று அமைதி அல்லது சாந்தி அல்லது சுமூகமான ஒரு யுத்தமற்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் சலாம் என்று சொல்வோம். எனவே இது சம்பந்தமான விஷயங்களை அழைக்கிறதுதான் முதலாவது தொனிப்பொருள். வயுனாகிஷு உசுசத் தஆயுஷ் அஸ்ஸில்மி அதே போன்று இந்த தலைப்பானது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சுமூகமான சகவாழ்வுக்கான அடிப்படைகளை அது ஆய்வு செய்கிறது. ஒமுர்தகஸாத்திஹி அதே போன்று அதற்கான அதுவும் அடிப்படைகள் என்ற அர்த்தம் தான். முர்தகஸாத் என்பதும் அடிப்படையான மூலோபாய கருத்துக்கள். வஹுகூக்கில் இன்சான் ஃபில் இஸ்லாம் அதே போன்று இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய வஹுகூக்க அல் இன்சான் வயுனாகிஷு உசுசத் ஆயுஷ் சில்மி ஃபில் இஸ்லாம் வமுர்தகஸாத்திஹி வஹுகூக்க அல் இன்சான் ஃபில் இஸ்லாம் இஸ்லாத்திலே மனித உரிமைகள் சம்பந்தமாகவும் அது ஆய்வு செய்கிறது. வல்கியம் அல் இன்சானியா அதே போன்று வல்கியம அல் இன்சானியத் ஃபில் இஸ்லாம் இஸ்லாத்திலே மனித நேயங்கள் அல்லது மனித விழுமியங்கள், அல்கியம் அல் இன்சானியா என்றால் மனித விழுமியங்களை பற்றியும் ஆய்வு செய்கிறது. வதஹு இல ஸலாமில் ஆலமி உலகளாவிய போர் இல்லாத சுமூகமான அந்த அமைதிக்கு, உலகளாவிய அமைதிக்கான அழைப்பையும் அது ஆய்வு செய்கிறது. எனவே இந்த முதலாவது மன்னிக்கவும் 4வது இந்த பந்தியினுடைய அர்த்தத்தை திருப்பி ஒரு முறை நான் உங்களுக்காக வேண்டி பொதுவாக வாசித்து காட்டுகிறேன்.
வஅவுதஹ மேலும் அவர் தெளிவுபடுத்தினார் அன்னன் நதுவா இந்த மாநாடானது சத்துனாகிஷு மௌதுஅஹா அதனுடைய தலைப்புகளை அது கலந்தாலோசிக்கிறது மின் ஹிலாலி சரசத்தி மகாவீர் 3 முக்கியமான துணைப்பொருள்களில் இருந்து அல்லது முக்கியமான 3 கருத்துக்களில் இருந்து எத்தலமான குல்லு மிஹவரின் இந்த ஒவ்வொரு துணைப்பொருள்களும் உள்ளடக்கியிருக்கின்றன அர்பஅத்த மௌதுவாத்தின் 4 தலைப்புகளை அத்தத்திலஹா அதற்காக இந்த நதுவா இந்த மாநாடு தயாரித்திருக்கிறது அததமின் புஹூஸ் பல ஆய்வுகளை உராக்கலாமன் பல ஆவணங்களை தயாரித்திருக்கிறது லாஃபித்தன் சுட்டிக்காட்டியவராக இல அன்னல் மிஹவர் அல் அவ்வல் முதலாவது துணைப்பொருளானது முதலாவது மைய கருத்தானது அதனுடைய துணைப்பொருள் என்னவென்றால் அல் இஸ்லாம் வதவத்து அத்தாஷ் சில்மி வசலாம் இஸ்லாம் மார்க்கமும் அதே போன்று சுமூகமான சகவாழ்வுக்கான அழைப்பும் அதே மாதிரி சாந்தியும் வயுனாகிஷு மேலும் இந்த தலைப்பு ஆய்வு கலந்தாலோசிக்கிறது உசுசத்த ஆயுஷ் சில்மி ஃபில் இஸ்லாம் இஸ்லாத்திலே சுமூகமான சகவாழ்வுக்கான அடிப்படைகளையும் ஒமுர்த்தக ஜாத்திஹி அதற்கான மூலோபாயங்களையும் வஹுக்கூக் இன்சானி ஃபில் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் சம்பந்தமாகவும் வல்கியம் இன்சானியா ஃபில் இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய மனித விழுமியங்கள் சம்பந்தமாகவும் வதஹு இலஸ்லாமின் ஆலமி உலகளாவிய சமாதானத்துக்கான இஸ்லாத்தினுடைய அழைப்பு சம்பந்தமான விஷயங்களையும் அது ஆய்வு செய்கிறது கலந்தாலோசிக்கிறது என்று அதனுடைய அர்த்தமாகும். வகால மேலும் அவர் கூறினார் என்று இங்கு சொல்லப்படுவது அதனுடைய எழுவாய் ஃபாயில் யார் என்றால் அப்துல்லா அப்துல் முஹ்சின் அத்துருக்கி ராபிதத்துல் ஆலம் இஸ்லாமியினுடைய பொதுச் செயலாளர். அவர் கூறினார் இன்னல் மிஹவர சானிய இரண்டாவது மைய கருத்தானது ஃபஹுவ அது பி உன்வான் வாகி உத்த ஆயுஷி ஃபில் ஹவாரத்தில் இஸ்லாமியா இஸ்லாமிய நாகரிகத்தில் சகவாழ்வினுடைய யதார்த்தம் அல்லது உண்மை நிலை நடப்பு என்கின்ற அந்த தொனிப்பொருளில் உள்ளது. வனாகஷ எனவே அந்த இரண்டாவது மைய கருத்தானது அது கலந்தாலோசித்தது ஹுக்கூக கைரில் முஸ்லிமீன ஃபில் இஸ்லாம் இஸ்லாத்திலே முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உரிமைகளை கலந்தாலோசித்தது. வத்த ஆயுஸ் சில்மிய ஃபி அஸ்ரி அத்துவல் அல் இஸ்லாமியா அதாவது இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களின் காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் என்று இங்கு கூறப்படுவது தௌலா உமவியா தௌலா அப்பாசியா அதே மாதிரி ஐயூபியா சலூஜிகியா உஸ்மானியா இது போன்ற அந்த இஸ்லாமிய ஆட்சிகள். எனவே அதைத்தான் இங்கு அத்துவல் அல் இஸ்லாமியா என்று கூறப்படுகிறது. எனவே இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களின் காலப்பகுதியின் பொழுது அது இஸ்லாமிய அரசுகளின் காலப்பகுதிகளின் பொழுது சுமூகமான சகவாழ்வு எப்படி இருந்தது என்பதை பற்றிய விஷயங்களை ஆய்வு செய்தது இந்த கலந்தாலோசித்தது. வத்த ஆயுஷ அஸ்ஸில்மிய ஃபில் முஜ்தமஆத்தில் இஸ்லாமியா இஸ்லாமிய சமூகங்களில் சுமூகமான சகவாழ்வு என்கின்ற அந்த விஷயத்தையும் கலந்தாலோசித்தது. ஃபில் முஜ்தமஆத்தில் இஸ்லாமியத்தின் முஆசிர சமகால இஸ்லாமிய சமூகங்களில் வல் முஸ்லிமூன் அதே போன்று முஸ்லீம்களும் வத்த ஆயுஷுஹும் சில்மி ஃபித்துவல் கைரில் இஸ்லாமியா இஸ்லாம் அல்லாத நாடுகளில் அல்லது இஸ்லாம் அல்லாத சாம்ராஜ்யங்களில் சுமூகமான முஸ்லீம்களும் அவர்களுடைய சுமூகமான சகவாழ்வும் என்கின்ற அந்த விஷயங்களை எல்லாம் பற்றி கலந்தாலோசித்தது. இங்கு நீங்கள் புரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாகஷ என்கின்ற அந்த சொல்லினுடைய ஃபாயில் மிஹ்வர் வனாகஷ ஹுக்கூக கைரில் முஸ்லிமீன ஃபில் இஸ்லாம் வத்த ஆயுஷ அஸ்ஸில்மிய ஃபி அஸ்ரித் வல் இஸ்லாமியத்தி வத்த ஆயுஷ அஸ்ஸில்மிய ஃபில் முஜ்தமாஅத்தில் இஸ்லாமியா அல் முஆசிரா வல் முஸ்லிமூன என்று இருக்கிறது. அது வல் முஸ்லிமூன என்று வந்திருப்பதை விட வல் முஸ்லிமீன என்று வந்திருந்தால் மிக நல்ல. வல் முஸ்லிமீன வத்த ஆயுஷ முஸ்லிமிய ஃபித் துவல் இஸ்லாமியா ஃபீமா தனாவல அல் மிஹ்வர் அஸ்ஸாலிஸ் ஃபீமா என்றால் அதே வேளை ஃபீமா தனாவல அல் மிஹ்வர் சாலிஸ் மூன்றாவது தொனிப்பொருள் அதாவது தனாவல என்கின்ற சொல் இடத்துக்கு ஏற்றது போன்று அதனுடைய அர்த்தங்கள் மாறுபட்டு வரும். இங்கு தனாவல என்பது உள்வாங்கி இருந்தது. எனவே மூன்றாவது துணைப்பொருள் உள்வாங்கி இருந்த அதே வேளை எதை உள்வாங்கி இருந்தது அந்த மூணாவது டாபிக்கினுடைய மூணாவது துணைப்பொருளினுடைய சாராம்சங்கள் என்னென்றால் முஅவ்விகாத்து அத்த ஆயுஷ் அசில்மி ஃபீமா தனாவல அல் மிஹ்வரு சாலிசு முஅவ்விகாத்தி அத்த ஆயுஷி அசில்மியி ஃபி அஸ்ரி அல் அவுலமா அஸ்ருல் அவுலமா என்பது அதாவது உலக மயமாக்கலை தான் அவுலமா என்று சொல்வார்கள்.
குளோபலைசேஷன். இந்த உலகமயமாக்கல் காலப்பகுதியின் பொழுது சுமூகமான சகவாழ்வுக்கு தடையாக இருக்கக்கூடிய அம்சங்கள் தான் முஅவ்விகாத்துன்னு சொல்லுவோம். எந்த ஒன்றுக்கும் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு, முட்டுக்கட்டைகளுக்கு, குறுக்கீடுகளுக்கு நாங்கள் சொல்வது முஅவ்விகாத். எனவே உலகமயமாக்கல் காலப்பகுதியின் பொழுது சுமூகமான சகவாழ்வுக்கு தடையாக இருந்த அம்சங்களை மூன்றாவது துணைப்பொருள் உள்வாங்கியிருந்த அதே வேளையில் ومعالجتها معوقات التآيس السلمي في عصر العلماء ومعالجتها முஆலஜா என்றால் முஆலஜத்துஹா என்றது ஆலஜ யுஆலிஜு முஆலஜத்தன் என்ற சொல்லினுடைய அந்த மஸ்தர் தான் முஆலஜா. ஆலஜ யுஆலிஜு முஆலஜா. முஆலஜா என்பது அவற்றை கையாள்வது அல்லது அவற்றுக்கான சரியான சிகிச்சையை வழங்குவது. ஆலஜ் என்றால் சிகிச்சை வழங்கினான் அல்லது கையாண்டான். முஆலஜத்தஹா அவற்றைனால் அந்த ஹியங்கிற அந்த லமீர் குறிப்பது முஅவ்விகாத் என்கின்ற அந்த சொல்லைத்தான். எனவே முஆலஜத்தல் முஅவ்விகாத் அந்த தடைகளை எப்படி கையாள்றது. வனபுத ஃபிக்ரத்தி அஸ்ஸிரா பைனல் ஹதாராத் நாகரிகங்களுக்கு மத்தியக்கூடிய அந்த மோதல் சிந்தனையை தூக்கி எறிவதை. வமுவாஜஹத அல் ஃபிக்ரி அல் முத்தர்ரிஃபி தீவிரவாத சிந்தனையை எதிர்த்தல். முவாஜஹான்றது இந்த இடத்துல எதிர்க்கிறது. ஐயன் கான நவ்வுஹு அதன் வகை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, தீவிரவாத சிந்தனையினுடைய வகை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி. வஹ்திராம அத்தனவுஇல் ஹதாரி வசகாஃபி அத்தனவு அல் ஹதாரிங்கிறது நாகரீக பன்மைத்துவம், வசகாஃபி என்பது கலாச்சார பன்மைத்துவம். அதாவது நாகரீக கலாச்சார பன்மைத்துவம் என்பது ஒரு நாட்டில் பல கலாச்சாரங்கள், பல நாகரீகங்கள், பல மதங்கள் இருப்பதைத்தான் அத்தனவு அல் ஹதாரி டைவர்சிட்டி என்று சொல்லுவோம். கல்ச்சுரல் டைவர்சிட்டி, அதே போன்று சிவிலைசேஷன், அந்த நாகரீகம் பலது இருப்பது. எனவே நாகரீக கலாச்சார பன்மைத்துவத்தை மதிப்பது, அதுதான் இஹ்திராமு தனவு அல் ஹதாரி. எனவே இது போன்ற எல்லா அம்சங்களையும் மூன்றாவது தலைப்பு உள்வாங்கியிருந்தது. முதலாவது அதாவது உலகமயமாக்கல் யுகத்திலே சுமூகமான சகவாழ்வுக்கான முட்டுக்கட்டைகள், அவற்றை எப்படி கையாள்வது, அதே போல் நாகரிக மோதல் சிந்தனையை தூக்கி எறிவது, எந்த வகையான தீவிரவாத சிந்தனையாக இருந்தாலும் அதனை எதிர்ப்பது, ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பன்மைத்துவ அதாவது நாகரிக அல்லது கலாச்சார பன்மைத்துவத்தை மதிப்பது போன்ற விஷயங்களைத்தான் இந்த மூன்றாவது தலைப்பு உள்வாங்கியிருக்கிறது. வஅவுலஹ ரயீசு அல் உஸரா ஸ்ரீலங்கி. ரயீசுல் உஸரா என்பது பிரதமரை குறிக்கும். அமைச்சர்களின் தலைவர் என்றால் பிரதமர் தெளிவுபடுத்தினார். ஸ்ரீலங்கை இலங்கை பிரதமர் தெளிவுபடுத்தினார். அவருடைய பெயர் ரணில் விக்ரமசிங்க. ஃபி கலிமத்தின் ஒரு பேச்சிலே அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். இஃப்தத்தஹ பிஹ அல் முத்தமர மாநாட்டை அதை கொண்டு அவர் ஆரம்பித்தாரே அப்படின்னால், அதாவது இந்த மாநாட்டினுடைய தலைமை உரையில் விக்ரமசிங்க அவர்கள், அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெளிவுபடுத்தி இருந்தார்கள். எதை தெளிவுபடுத்தியிருந்தார்கள் என்றால், முஸ்லிமி ஸ்ரீலங்கா, இந்த இலங்கை வாழ் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவர்கள் எல் அபூன தௌரன் அசாசியன், அவர்கள் ஒரு பிரதான பங்கை ஆற்றுகிறார்கள். லைப தௌரண்டால் பங்களிப்பு செய்தான், பிளே அ ரோல். தௌர் அசாசிங்கிறது ஒரு காத்திரமான ஒரு பிரதானமான பங்களிப்பை அவங்க செய்கிறாங்க. ஃபி தர்சீஹி உசுசி அத்தஆயுஷ் அஸ்ஸில்மி சுமூகமான சகவாழ்வுக்கான அடிப்படைகளை ஆழப்படுத்துவது. ரஸ்ஸக யுரசிவு என்றால் ஆழப்பதிக்கிறது. அதாவது ஒரு நிலத்தில் ஒரு தடியை நல்லா ஆழமாக தோண்டி புதைக்கிறதுக்கு தான் சில ரஸ்ஸகன்னு சொல்கிறது. இங்கே அதை உறுதிப்படுத்துறது, சுமூகமான சகவாழ்வுக்கான அத்திவாரங்களை உறுதிப்படுத்துகின்ற அந்த விடயத்தில் பிரதானமான பங்களிப்பை முஸ்லிம்கள், இலங்கை வாழ் முஸ்லிம்கள் ஆற்றுகிறார்கள். ஃபி முஜித்தம ஸ்ரீலங்கா, அந்த அல் முஜித்தமன் அலிஃப்லாம் போடுவது அவ்வளவு பொருத்தமில்லை. எனவே ஃபி முஜித்தம ஸ்ரீலங்கா என்று வர வேண்டும், அல்லது ஃபில் முஜித்தமை என்று அல் முஜித்தம என்கிற சொல்லிலே நாங்கள் அலிஃப்லாம் போட்டால் ஸ்ரீலங்கா என்று அந்த ஸ்ரீலங்கா என்று சொல்லும் போட வேண்டும். எனவே முறைமை ஃபி முஜித்தம ஸ்ரீலங்கா, இலங்கை சமூகத்திலே சுமூகமான சகவாழ்வுக்கான அடிப்படைகளை ஆழப்படுத்துகின்ற விடயத்தை, உறுதிப்படுத்துகின்ற விடயத்தில் பிரதானமான ஒரு பங்களிப்பை இலங்கை வாழ் முஸ்லிம்கள் ஆற்றுகிறார்கள் என்று ரணில் விக்ரமசிங்க அவருடைய தலைமை உரையிலே தெளிவுபடுத்தி இருந்தார்கள். அடுத்த பந்திக்கு நாங்கள் நகர்வோம்.
வனக்கல பயானுன் லி ராபிதத்தில் ஆலமில் இஸ்லாமி அல்யோம். இன்று இஸ்லாமிய உலகினுடைய ஒன்றியம், அதான் ராபிதுல் ஆலம் இஸ்லாமி, அது அதனுடைய ஒரு அறிக்கை குறிப்பிட்டிருந்தது. நக்கல அல் கவுலண்டா ஒரு செய்தியை கூறியிருந்தது, ரிப்போர்ட் பண்ணியிருந்தது. என்ன, யாரை தொட்டும் அந்த செய்தி வருகிறது என்றால், அன் ரயீஸ் உசரா ஸ்ரீலங்கா, இலங்கை பிரதமரை தொட்டும் இன்றைய தினம் ராபித்துல் ஆலமில் இஸ்லாமியினுடைய ஒரு அறிக்கை கூறியது. அல் கவுல நக்கல பயானும் அல் கவுல இன்னல் பாத், சில மனிதர்கள் இருக்காங்க, யுஃபஸ்ஸிரு அன் நுசூஸ் அத்தீனிய, மார்க்க ஆதாரங்களை, நுசூஸ் அத்தீனியங்கிறது குர்ஆன் ஹதீஸ், இந்த மார்க்க ஆதாரங்களை அவர்கள் அதாவது அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். ஃபஸ்ஸர யுஃபஸ்ஸிரு என்றால் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள், இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவது. இன்னல் பாத யுஃபஸ்ஸிரு அன் நுசூஸ் அத்தீனிய பிஷக்லின் ஹாத்தின், தவறான விதத்தில் மார்க்க ஆதாரங்களை அவர்கள் விவரிக்கிறார்கள், தெளிவுபடுத்துகிறார்கள். ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்கன்னா, லியஹ்தும அஹ்தாஃபஹு அல் ஹாஸா, அவருடைய தனிப்பட்ட நோக்கங்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி என்றால், தன்னுடைய தனிப்பட்ட அந்த நோக்கங்களுக்கு ஆதரவாக. வலா புத்த மின் தஸ்ஹீஹி ஹாதிஹி ஷுபுஹாத்தில் முஜ்தமா, எனவே இந்த சமூகத்துக்கு இந்த சந்தேகங்களை அதாவது சீர் செய்வது அவசியம். லாபுத்த என்றால் அவசியம், மின் தஸ்ஹீஹ் திருத்துவது, ஹாதி சுபத்தின் சந்தேகங்களை திருத்துவது, இந்த சந்தேகங்களை போக்குவது அவசியம். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்களை போக்குவது அவசியம். இங்கே என்ன சொல்ல வராங்கன்றால், ராபித்துல் ஆலம் இஸ்லாமி ஒரு செய்தி சொல்லி இருக்குது ரணில் விக்ரமசிங்கை தொட்டும். அந்த ரணில் விக்ரமசிங்க என்ன சொன்னாராம்டா ஒரு பேச்சில், இன்றைக்கு சிலர் இருக்காங்க ஸ்ரீலங்காவில், அவங்க குர்ஆன் ஆயத்தை ஹதீஸுக்கு பிள்ளையான விளக்கங்களை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களோட தங்களுடைய நோக்கத்தை காரியத்தை சாதிக்கிறதுக்காக வேண்டி. எனவே இப்படிப்பட்ட அந்த பிள்ளையான சந்தேகமான செய்திகளை சமூகத்துக்கு மத்தியில் இவங்க பரப்புனால அந்த சந்தேகங்களுக்கு திருத்துறது அவசியம். சமூகத்தில் குர்ஆன் ஆயத்துக்கு ஹதீஸ்களுக்கு போலி விளக்கங்கள் கொடுக்கப்படும் பொழுது அதை பிள்ளையாக அவங்க மக்கள் விளங்கெடுத்துருவாங்க. எனவே அது சுமூகமான சகவாழ்வுக்கு குந்தகம் செய்யக்கூடியதாக அமைந்திடும் அப்படின்னு சொல்லி, உதாரணமாக ஜிஹாத் சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்களை முஸ்லீம்கள் கண்டிப்பாக காபிர்களை எதிர்த்துத்தான் ஆகணும், அவங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் குர்ஆனில் காஃபிர்களை எதிர்க்கத்தானே சொல்லி கிடக்குது. எனவே அவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது, அவங்கள கவனிக்கக்கூடாது, அவங்களோட எந்த கொடுக்கல் வாங்கலையும் செய்யக்கூடாது, அவங்களுக்கு சோமிரண்டா பார்க்க போகக்கூடாது, இப்படி மாதிரியான அந்த பிள்ளையான விளக்கங்களை அவங்க கொடுக்கும் பொழுது அங்கே சகவாழ்வு சிறுகுலைந்து போகுது அப்படிங்கிற செய்தியை அங்கே சொல்ல வரார். மின் ஜானிபிஹி அஷார அல் அமீன் அல் ஆம் லி ராபிதத்துல் ஆலம் இஸ்லாமி, இஸ்லாமிய உலகின் ஒன்றியத்தினுடைய பொதுச் செயலாளர் சார்பாக அவர் சுட்டி காட்டியிருந்தார். மின்ஜானிபினும் தன் சார்பாக சுட்டி காட்டியிருந்தார். அவர் பேர் என்ன, ராபித் ஆலம் இஸ்லாமியினுடைய பொதுச் செயலாளர் துக்தூர் அப்துல் மஹ்சின் அத்துர்கிங்கிறவர் ஃபி கலிமத்திஹி, அவருடைய ஒரு உரையில் அவர் சுட்டி காட்டியிருந்தார். அம்மாமல் முத்தமர்னா இந்த மாநாட்டுக்கு முன்னால் சுட்டி காட்டியிருந்தார். இலா அன்னத்த ஆயுஷ சில்மிய, இந்த சுமூகமான சகவாழ்வு என்பது பைன அத்துவல் நாடுகளுக்கு மத்தியில், வஷூப் நாட்டு மக்களுக்கு மத்தியில், வல்ஃபியத் அத்தீனிய மார்க்க சமய குழுக்களுக்கு மத்தியில், வல் இறக்கிய இனக்குழுக்களுக்கு மத்தியில், அல் முக்தலிஃபான பலதரப்பட்ட இனக்குழுக்களுக்கு மத்தியில், மார்க்க சமய பிரிவுகளுக்கு மத்தியில் இந்த சுமூகமான சகவாழ்வு என்பது மின் அப்ரஸில் கலாயா மின் அஹம்மில் கலாயா, மிக முக்கியமான அதாவது விவகாரங்களில் ஒன்றாகும். அல்லத்தி, அந்த விவகாரம் எத்தகையது என்றால், தஷ்கலு, அது ஈர்த்திருக்கிறது, இஹ்திமாம அஸ்ஸுஅமா, தலைவர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இந்த ஷகல இஹ்திமாம ஹூண்டால் கவனத்தை ஈர்த்தான்னு சொல்லுவாங்க, ட்ரோ அட்டென்ஷன். அல்லத்தி தஷ்கலு இஹ்திமாம அஸ்ஸுஅமாஇ வ காதத் அர்ரஇ வல் ஃபிக்ர், காதத்து ரஇ, காயிதுன் ஜம்மு காத, அர்ரஇ காதத்து ரஇங்கிறது சிந்தனை வழிகாட்டிகள், ரஇ ஃபிக்ருங்கிறதுலாம் சிந்தனை கருத்து அப்படி. எனவே சிந்தனைவாதிகளுக்கு, அதே மாதிரி சமூகத்தில்
தங்களுடைய கருத்துக்கு அபிப்பிராயங்கள் சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் காதத்துர் ரஇ வல் ஃபிக்ர்னு சொல்லுவோம். எனவே தலைவர்களினதும் சிந்தனையாளர்களினதும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது ஃபி ஹாதல் அஸ்ர், இந்த காலத்தில். நாங்கள் இப்பொழுது கடைசி பந்திக்கு வந்திருக்கிறோம். அதாவது தக்ரீரு நதுவத்தின் ஹவுலத் தஆயுஸ் சில்மி ஃபில் இஸ்லாம் என்கின்ற அந்த தலைப்பினுடைய கடைசி பந்திக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதுதான் வஅக்கத, மேலும் அவர் உறுதிப்படுத்தினார், மேலும் அவர் உறுதியாக சொன்னார். யார் அவர்? ராபிதத்துல் ஆலம் இஸ்லாமியினுடைய பொதுச் செயலாளர் அத்துக்தூர் அப்துல் மஹசின் அத்துருக்கி என்கிறவர். அவர் உறுதிப்படுத்திருக்காரு, அன்னஹு மினல் லரூரத்தி பிமக்கான், மிக அவசியம். மினல் லரூரத்தி பிமக்கான் என்றால் மிக அவசியம். அந்தஹ்ரிஸ அத்துவல், நாடுகள் ஆசை கொள்வது, வல் முஜ்தமா, சமூகங்கள் ஆசை கொள்வது, வல் ஹையத்தல் இன்சானிய, மனித அமைப்புகள் ஆசை கொள்வது அவசியம். அலா ஈஜாதி தஆயுசின் சில்மியின், ஒரு சுமூகமான சகவாழ்வை உருவாக்குவதற்கு ஆசைப்படுவது அவசியம். எத்தமத்தவு, அந்த சுமூகமான சகவாழ்வு கொண்டிருக்குமே, தமத்தனால் கொண்டிருக்குமே, பிலமானாத்தின் ஹக்கீகியத்தின், உண்மையான உத்தரவாதங்களை கொண்டிருக்குமே, அத்தகைய சகவாழ்வை உருவாக்குவதற்கு ஆசை வைப்பது அவசியம். இந்த நாடுகள், சமூகங்கள், மனித அமைப்புகள் ஆசை கொள்வது அவசியம். ஏண்டால் லியத்ம இன்னல் ஜமீஉ அலா அம்னிஹிம் இஸ்திக்ராரிஹிம் மசாலிஹிம், லியத்ம இன்னல் ஜமீ, அனைவரும் நிம்மதியாக இருப்பதற்கு, அவர்கள் அமைதி காண்பதற்கு, அலா அம்னிஹிம், தங்களுடைய பாதுகாப்பு விடயத்திலேயும், வஸ்திக்ராரிஹிம், தங்களுடைய இருப்புண்டால் அதாவது அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய இருப்பு விஷயத்திலேயும், மசாலிஹிம், அவர்களுடைய பொது நலவுகள் விடயத்திலேயும் நிம்மதியாக இருப்பதற்கு தேவையான உண்மையான உத்தரவாதங்களை கொண்டு அமையப்பெற்ற ஒரு சுமூகமான சகவாழ்வை உருவாக்குவது இந்த நாடுகளுக்கு, சமூகங்களுக்கு, மனித அமைப்புகளுக்கு அவசியம் என்கின்ற அந்த செய்தி அவர் அழுத்தமாக சொல்லியிருந்தார். அக்கதண்டா ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்வது. மூலிஹன் அல்லது முவல்லிஹன், தெளிவுபடுத்தியவராக, அன்னல் பஹ்ஸ, ஆய்வானது, ஃபி ஹிமாயத்தி ஹுக்கூக்குல் இன்சான், மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஆய்வானது, வத்த ஆயுஷ சில்மி, அதே போன்று சுமூகமான சகவாழ்வை பாதுகாப்பதற்கான ஆய்வானது, பைன அல் முக்கவ்வினாத் தத்தீனிய, சமய அமைப்புகளுக்கு மத்தியிலையும், முக்கவ்வினாத் அல்லது முக்கவ்வனாத் ரெண்டு மாதிரியும் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன், சமய அமைப்புகளுக்கு மத்தியிலையும், வல் இறக்கிய, இன அமைப்புகளுக்கு மத்தியிலையும், லிஷூப் என மக்களுக்கான அந்த இன அமைப்புகள், சமய அமைப்புகள், ஃபில் வத்தனில் வாஹித், ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சமய அமைப்புகள், அதே மாதிரி இன அமைப்புகளுக்கு மத்தியில் சுமூகமான சகவாழ்வையும் மனித உரிமைகளையும் பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய ஆய்வானது, இன்னும் முடியலை அந்த வசனம், அவு பைனத்தூர் அல்லது நாடுகளுக்கு மத்தியில், அவு பைனல் குத்தலில் ஹவாரியத்தில் முஹ்தலிஃப, குத்தலுங்கிறது அமைப்பு, சிறு சிறு அமைப்புகள், அல் குத்துலா அல் ஹதாரி, நாகரீக கும்பல்களுக்கு மத்தியிலையும், அல் முஹ்தலிஃப, பலதரப்பட்ட நாகரீக கும்பல்களுக்கு மத்தியிலேயும் இந்த சகவாழ்வை பேணுவது அல்லது சுமூகமான சகவாழ்க்கையை பேணுறது, மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிற இந்த விஷயத்தில் ஆய்வு மேற்கொள்வதானது மஸ்அலத்துன், அது ஒரு விவகாரமாகும், மர்ஹூனா, அது அடகு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது எதோட உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் பி தபீஅத்தி அல் மௌகிஃப், ஒரு நிலைப்பாட்டினுடைய இயல்புத்தன்மையோடு அது அடகு வைக்கப்பட்டிருக்கிறது, உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லது அந்த நிலைப்பாடு எத்தகையது என்றால் தத்தஹிது ஹுத்துவல் அல் முவஸ்ஸிரா, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாடுகள், அப்படின்னு சொன்னால் வல்லரசு நாடுகள், தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஃபிஸ் சியாசா அல் ஆலமியா, உலக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாடுகள் எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டின் இயல்புத்தன்மையோடு தான் உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது. துஜாஹ தில்கஷூப், அந்த நாட்டு மக்களுடைய விடயத்தில், வல் சமூகத்தினுடைய விடயத்தில், வல் ஹபாராத், நாகரீகங்களுடைய விடயத்தில், வல் முஅதிலாத் அல் குப்ரா, பெரிய பிரச்சனைகள் விடயத்தில், அல்லத்தி துவாஜுல் பஷரியத், மனித குலம் முகம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள், அந்த விடயத்தில் உலக அரசியலை தாக்கத்தைப்படுத்தக்கூடிய நாடு எடுக்கக்கூடிய இயல்புத்தன்மையோடு, அந்த நிலைப்பாட்டினுடைய இயல்புத்தன்மையோடு தான் உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பந்தில் என்ன சொல்ல வர்றார் என்றால், எங்களுக்கு முதல் 3 வரி நான் மிக தெளிவாக வழங்குது. என்னடா, அதாவது ராபித்துல் ஆலம் இஸ்லாமியினுடைய பொதுச் செயலாளர் துக்தூர் அப்துல் முஹசின் துருக்கி சொல்கிறாரு, அழுத்தமாக சொல்கிறாரு, எல்லா நாடுகளும், எல்லா சமூகங்களும், எல்லா மனித அமைப்புகளும் ஒரு சகவாழ்வை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுக்கணும். அந்த சகவாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டால், தங்களுடைய பாதுகாப்பு, தங்களுடைய இருப்பு, தங்களுடைய பொது நலவுகள், இவைகளை சரியான முறையில் செஞ்சுக்கிறதுக்கு உத்தரவாதமானதாக அந்த சகவாழ்வு இருக்க வேணும்.
அதுக்கு பிறகு வரக்கூடிய பஞ்சம் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், ஒரு மனித உரிமையை பாதுகாக்கிறது அல்லது சக வாழ்க்கையை ஏற்படுத்துறது, இனங்களுக்கு மத்தியில் பல சமய குழுக்களுக்கு மத்தியில் ஒரு நாட்டுக்குள் ஏற்படுத்துறதுங்கிறது, அது நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படுத்துவதுங்கிறது அல்லது பல நாகரிகங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவதுங்கிறது எதோடு தங்கியிருக்குது, எதில் தங்கியிருக்குதுன்னு சொன்னால், உலக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாடுகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கும். இப்போ வல்லரசு நாடுகளாகிய ரஷ்யா, அமெரிக்கா, சீனா மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெரிய நாடுகள் என்ன நிலைப்பாட்டு எடுக்குதோ அந்த நிலைப்பாட்டோடு தான் இருக்குது. யுத்த நிறுத்தம்னு சொல்லி அந்த பெரிய நாடுகள் எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் தான் தங்கி இருக்குது. அந்த பெரிய நாடுகள் உலக அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துது. எனவே அந்த யார் விஷயமாக அவங்க நிலைப்பாடு எடுப்பாங்க, ஏனைய மக்கள் விஷயங்களில், ஏனைய நாகரிகங்கள் விஷயங்களில், மனித குலம் முகம் கொடுக்கக்கூடிய இதர பிரச்சனைகள் விஷயங்களில் உலக அரசியலில் தாக்கத்தைப்படுத்தக்கூடிய நாடுகள் எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டோடு தான் தங்கியிருக்குது. அவங்க நினைச்சா அதாவது நாகரிகங்களுக்கு மத்தியில், நாடுகளுக்கு மத்தியில், மத குழுக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல பாதுகாப்பு, நல்ல உத்தரவாத, நல்ல சுமூகமான சகவாழ்வுக்கான உத்தரவாதத்தை ஏற்படுத்தலாம். அவங்க ஏதாவது கை வச்சாங்கன்னு சொன்னால் அங்கே பிரச்சனை வந்து சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி தான் அந்த செய்தி போயிட்டு இருக்குது. இந்த 92வது பக்கத்திலே ஒரு புதிய தலைப்பாக போடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அத்தர்ஸ் அஸ்ஸாதிஸ் அல் உஹுவத்து ஃபில் இஸ்லாம். அத்தர்ஸ் அஸ்ஸாதிஸ் அல் உஹுவத்து ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்தில் சகோதரத்துவம் 6வது பாடம் என்று போட்டிருக்கிறார்கள். 6வது பாடம் இஸ்லாத்தில் சகோதரத்துவம். இன்னல் உஹுவத்த ஃபில் இஸ்லாம். இஸ்லாத்திலே நிச்சயமாக சகோதரத்துவமானது, ஒம காசிதஹா இன்னும் அதனுடைய நோக்கங்களுமானது, லாசிமத்துன் லிகுல்லி முஸ்லிமின் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாயமானது, பி அன் யதஹல்லக பிஹா அவற்றை கடைபிடிப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவசியமானது. இந்த இடத்துல வந்து லாசிமத்துன் லிகுல்லி முஸ்லிமின் பி அன் யதஹல்லக பிஹா, பி அன்று தேவல்ல, லாசிமத்துன் லிகுல்லி முஸ்லிமின் அன் யதஹல்லக பிஹா அல்லது லாசிமுன் லிகுல்லி முஸ்லிமின் அன் யதஹல்லக பிஹான்னு சொல்லவும் இதுவும் லாசிமத்துன்னு சொல்ல தேவையில்ல. வ அன் தகூன சிஃபத்தன் இந்த விஷயம் ஒரு பண்பாக இருப்பதும் அவசியம். லாசிகத்தன் பிஹி அவனோடு ஒட்டிய ஒரு பண்பாக இருப்பதும் அவசியம். லசகன்றது ஒற்றது. லி அன்னல் முஸ்லிம அல் கயூர அலல் இஸ்லாம் இஸ்லாத்துக்கு அலிஃப்லாம் போடணும். லி அன்னல் முஸ்லிம் அல் கயூர் அலல் இஸ்லாம் இஸ்லாத்தின் மீது பற்று கொண்ட, கயூர் என்றால் பற்று கொண்ட ஒரு முஸ்லிமானவர், யஹ்ரிசு அவர் ஆசை கொள்வார், அலா அல்லா யகூன மசரன் செய்யன் ஒரு கெட்ட முன்னுதாரணமாக, கெட்ட ஒரு உதாரண புருஷராக அல்லது கெட்ட ஒரு உதாரணமாக இருக்காமல் இருக்க அவர் ஆசை வைப்பார். யஹரிசு அலா அல்லா யகூன மசல் செய்யி மசலன் செய்ய என்ற ஒரு கெட்ட முன்மாதிரி, ஒரு கெட்ட முன்மாதிரியாக இருக்காமல் இருக்க ஆசை கொள்வார். அம்மா ஏத்தக்கிது பிஹின்னு இருக்குது. அம்மா என்று வருவதை விட லிமா ஏத்தக்கிது பிஹி என்று சொல்லி அந்த அன்னுக்கு பதிலாக லாம் போடுறது தான் பொருத்தம். லிமா ஒன்றுக்கு கெட்ட முன்மாதிரியாக இருக்காமல் இருப்பது. எதற்கு? ஏத்தக்கிது பிஹி எதை அவர் நம்புகிறார். ஏத்தக்கிதுன்னு சொல்லலாம், ஏத்தக்கிது பிஹின்னு சொல்லலாம். ஆனால் 2 லமீரும் வராது. லிமா யதகிதுஹு அவன் எதனை அவர் அக்கீதாவாக நம்பிக்கையாக கொண்டிருக்கிறாரோ அந்த ஒன்றுக்கு ஒரு கெட்ட முன்மாதிரியாக இருக்காமல் இருக்க அவர் ஆசைப்படுவார். வ இன்ன ஹாதிஹில் மஆனிய அல் கரீமா இந்த நல்ல சங்கையான இந்த நோக்கங்கள், இந்த மஆனிக்கு அர்த்தம் வந்து நோக்கங்கள், கருத்துக்கள்னு சொல்லக்கூடாது, நோக்கங்கள், இந்த நல்ல நோக்கங்கள், அல்லத்தி யதலம்மனுஹா அவற்றை உள்ளடக்கி இருக்கின்றதே, வஸ்ஃபுல்லாஹில் இபாதிஹில் முஃமினீன் அல்லாஹு தாலா அவனது அடியார்களாகிய முஃமின்களை வர்ணித்திருப்பது, பி அன்னஹும் இஹ்வா இவர்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்று அல்லாஹு தாலா வர்ணித்திருக்கக்கூடிய அல்லாஹினுடைய திருவசனம் உள்ளடக்கக்கூடிய இந்த அருமையான கருத்துக்கள், அருமையான செய்திகள், லா அசரலஹா அவற்றுக்கு எந்த தாக்கமும் இருக்காது, இன்லம் தபுருஸ் அவை தோன்றவில்லை என்றால், ஃபி அக்வாலி வத்தசர்ருஃபாத்தி குல்லி ஃபர்தின் முஸ்லிமின் மஅஹி ஃபில் இஸ்லாம் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய, இஸ்லாத்திலே அவருடைய பிற சகோதரரோடு ஒவ்வொரு தனிப்பட்ட முஸ்லிமுடைய நடத்தைகள்லையும் கூற்றுக்கள்லையும், ஃபி அக்வால்னால் கூற்றுக்கள், தசர்ருஃபாத்தின செயற்பாடுகள். அப்போ ஃபி அக்வாலி ஒ தசர்ருஃபாத்தி குல்லி ஃபர்தின் முஸ்லிமின் ஒவ்வொரு தனிநபர் முஸ்லிமுடைய செயற்பாடுகளில் வார்த்தைகளில் அவை புலப்படவில்லை என்றால்,
பரச எபுருசுன்றது தோன்றுவது. அஹிஹி ஃபில் இஸ்லாம்ல இஸ்லாத்தில் பிற சகோதரரோடு இஸ்லாத்தில் அவருடைய மற்ற சகோதரரோடு அவர் பழகும் பொழுது, அவர் பேசும் பொழுது இந்த சகோதரத்துவ வாஞ்சனை உள்ளடக்கிய அந்த விஷயங்கள் வெளிப்படல் என்றால் அதில் எந்த தாக்கமும் இருக்காதுன்னு சொல்கிறான். லிஅன்னல் முஃமின, ஏனென்றால் ஒரு முஃமின் மிர்ஆத்து அஹிஹி, தன்னுடைய சகோதரனுக்கு கண்ணாடியாக இருக்கிறான். வஹுவ கதாலிக்க, இவன்றால் அந்த முஸ்லிம் முஃமின், வஹு அவன், கதாலிக்க இவ்வாறு, குல்லி இன்சானின் ஆகர, ஏனைய ஒவ்வொரு மனிதனோடும் இருப்பான். லிஅன்னல் முஸ்லிம, ஏனென்றால் ஒரு முஸ்லிம் இந்த மாதிரி தஆமுலு மஅல் ஆகரீன், மற்றவர்களோடு அவன் பழகுகின்ற போது, தஆமல் என்றால் பழகிறது, யதஆமலு மஅஹும் அவர்களோடு அவன் நடந்து கொள்வான், பழகிக்கொள்வான், பிமா ஒன்றை கொண்டு, அல்லது ஒரு விதத்தில், எஃப்ரிதுஹு அலைஹி தீனுஹு அவனது மார்க்கம் அவனுக்கு விதிக்கக்கூடிய அந்த விஷயங்களை, அதாவது அவனுடைய மார்க்கம் அவனுக்கு கட்டாயப்படுத்துகிற போதிக்குகின்ற அந்த விஷயங்களை கொண்டுதான் நடந்து கொள்வான். லிஅன்னஹு, ஏனென்றால் இந்த முஃமின் சூரத்துன் வாஹிதா, ஒரே வடிவத்தை கொண்டவன் தான். லா தத்தகையரு, அந்த வடிவம் வந்து மாற்றமடையாது. ஃபித் தஆமுலி மஅ கைரி முஸ்லிமீன், முஸ்லிம் அல்லாதவர்களோடு பழகுகிற பொழுதும் அவனது இயல்புத்தன்மை, அவனது வடிவம், தோற்றம், அமைப்பு ஒரு பொழுதும் மாற்றத்துக்குள்ளாகாது. வ இன்ன வஸ்ஃப ரப்பில் ஆலமீன் லி இபாதிஹில் முஃமினீன், வ இன்ன வஸ்ஃப ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் வர்ணித்திருப்பதானது, லி இபாதிஹில் முஃமினீன் அவனுடைய இறை விசுவாசிகளான அடியார்களை வர்ணித்திருப்பதானது, பி அன்னஹும் இஹ்வத்துன் ஃபில் ஈமான், ஈமான் விஷயத்தில் அவர்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா வர்ணித்திருப்பதானது. பரசத் ஆசாருஹு, அதனுடைய வெளிப்பாடுகள், அதனுடைய பிரதிபலிப்புகள் தோன்றின, ஃபில் முஆஹாத்தி சகோதரத்துவத்தில், அல்லத்தி அந்த சகோதரத்துவம் எத்தகையது என்றால், ஹக்ககஹா ரசூலுல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டிய, ஹக்ககஹா என்றால் அதை அமுல்படுத்தி காட்டிய, அதாவது நிலைநாட்டிய, பைன அல் முஹாஜிரின் வல் அன்சார், முஹாஜிரின்களுக்கும் அன்சாரிகளுக்கும், முஹாஜிரின்கள் என்றால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவங்க முஹாஜிரின்கள், அப்படி புலம்பெயர்ந்து வந்த முஸ்லிம்களுக்கு உதவி செஞ்ச அன்சாரி, அந்த மதீனத்து முஸ்லிம்களுக்கு நாங்கள் சொல்ற அன்சாரிகள். முஹாஜிரின்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியில் அல்லாஹுடைய தூதர் நிலைப்படுத்தி காட்டிய அந்த சகோதரத்துவத்தில் அந்த விஷயம் வந்து தெளிவாக பிரதிபலிச்சிருக்கு, அதனுடைய பிரதிபலிப்புகள் காட்சி கொடுத்திருக்குது. ஃபகானத் மின் அஅஸமில் அவாமில், எனவே அந்த சகோதரத்துவம் தான் இருந்தது, மின் அஅஸமில் அவாமிலி, மிக பெரிய காரணியாக இருந்தது, அல்லத்தி அந்த காரணி எத்தகையது என்றால், அது வழிகோலியது, இலா கியாமி அல் முஜ்தமா அல் இஸ்லாமியில் அவ்வல், முதலாவது இஸ்லாமிய சமூகம் தோற்றம் பெறுகின்ற விஷயத்தின் பால் வழி வகுத்தது. பித்தலாமுனிஹி, அந்த முதல் இஸ்லாமிய அந்த சமூகம் அதனுடைய ஒற்றுமையின் மூலம், தலாமுன் என்றால் ஒற்றுமை, ஒத்தமா சுக்கிஹி அதனுடைய பிணைப்பு, அதுவும் ஒற்றுமைதான், ஒத்தஆவனிஹி ஒத்துழைப்பு, எனவே பூரண ஒத்துழைப்பின் மூலமாக இஸ்லாமிய ஒரு சமூகம் உருவாகுவதற்கு வழிவகுத்த மிக முக்கியமான காரணியாக இருந்தது இந்த சகோதரத்துவ வாஞ்சை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபஜாலத் மின்ஹு, எனவே இந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் அந்த முதலாவது இஸ்லாமிய சமூகத்தை ஆக்கியது, ஜபஹத்தன் ஒரு முன்னணியாக, முத்தராசத்தன் அதாவது அணிவகுத்து நிற்குகின்ற ஒரு முன்னணியாக, ஃபி வஜிஹி அஅதா இல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய எதிரிகளுடைய முகத்தில், அப்படின்னால் இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கு முன்னால், இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு முன்னால் ஒரு பலம் பொருந்திய ஒரு ஒரு முன்னணியாக அவர்களை அந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் ஆக்கியது. அந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகள் யார்? மினல் யஹூதி வல் முஷ்ரிக்கின், யூதர்கள், அதே போன்று இணை வைப்பாளர்கள், மின் குரைஷ், அது குறைஷிகளில் நின்றும் இருக்கலாம், வஹுலஃபாயிஹிம் அல்லது அவர்களது ஆதரவாளர்கள், அவரது நேசர்கள், அவங்களிலிருந்து இருக்கலாம். இப்படிப்பட்ட அந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கு முன்னால ஒரு அணிவகுத்த ஒரு முன்னணியாக அவங்களை ஆக்கினது இந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் தான். வலம் யன்ஃபஉஹும் கைதுஹும் ஷைஆ, வலம் யன்ஃபஉஹும் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை, கைதுஹும் அவர்களது சூழ்ச்சி, அதாவது இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கு எந்த பயனையும் அளிக்கலாம் உடைய சூழ்ச்சி செய்கின்ற அறவே பயனளிக்கவில்லை. வகானத்தி தாயிரத்து அலைஹிம், மாறாக சோதனை அவர்களுக்கே மீண்டது, அப்படின்னால் சோதனை அவர்கள் பக்கமே அமைந்தது. வஅக்பல் அன்னாஸ், மக்கள் எல்லாம் முன்னோக்கினார்கள், யதுகுலுன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, அல்லாஹினுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழையக்கூடியவர்களாக மக்கள் இஸ்லாத்தின் பால் அலைமோதினர்.
வலவுலம் யத்தஹல்லக்கில் முஃமினூனல் அவ்வலூன், ஆரம்பகால முஃமின்கள் பண்பாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றிருந்தால், பிமஆனில் உஹுவத்தி ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சகோதரத்துவ அம்சங்களை அவர்கள் பண்பாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றிருந்தால், லமா தஹக்கத் லஹுமுல் கலபத்து, இந்த வெற்றி அவர்களுக்கு கைகூடி இருக்காது. தஹக்கனால் கைகூடுறது, கலபான வெற்றி. வலமா கானல்லாஹு, மேலும் அல்லாஹு தாலா அவர்களை ஆக்கியிருக்க மாட்டான். வலமா கானல்லாஹு லியுமக்கினலஹும் தீனஹும் ஃபில் அர்த், இந்த பூமியிலே அல்லாஹு தாலா அவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்க மாட்டேன். அதாவது அவர்கள் உண்மையான சகோதரத்துவத்தை கடைபிடிக்காமல் இருந்தாங்க என்றால், உண்மையான சகோதரத்துவத்தை அவன் கடைபிடிக்க இல்லை என்று இருந்தால், அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த ஒரு தம்கீன், அதாவது அவருடைய மார்க்கத்தில் நிலைநாட்டுவதற்கான வசதி வாய்ப்புகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. இன்னஹாதிஹில் ஹகீகா, இந்த பேருண்மையானது, லா யஸ்ததிஉ அன் யுன்கிரஹ அஹதுன், யாருக்கும் அதை மறுக்க முடியாது. அன்கரனால் மறுத்தான். வ இன்னல் ஆமில் அல் அக்பர், மிகப்பெரிய காரணி, ஃபி தஹ்கீகி அக்பரி நஸ்ரின், மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டிக் கொள்வதிலே மிகப்பெரிய ஒரு காரணியாக இருந்த விஷயம். அந்த மிகப்பெரிய வெற்றி எத்தகையது என்றால், அரஃபஹு தாரீஹு, வரலாறு அறிந்த மிகப்பெரிய வெற்றி பத்ர் வெற்றி. அந்த பத்ர் யுத்தத்தினுடைய அந்த வெற்றி அடைந்து கொள்வதில் மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்தது. வ அஸ்ரஇஹி, மிக துரிதமான வெற்றி. அதாவது மக்காவுலேருந்து ரசூல்லா போய் மதீனாவுக்கு போய் ஒரு ஆண்டு போகிறதுக்கு இடையில் அந்த யுத்தம் நடக்குது. அதாவது 2வது ஆண்டிலே அந்த யுத்தம் நடந்துருது. அப்போ அவ்வளோ துரிதமாக நடந்த அந்த யுத்தம், அதில் மிகப்பெரிய வெற்றியை பெறாங்க. வா அலமி ஃபத்திஹின், மிகப்பெரிய மகத்தான வெற்றி அது. அந்த அந்த வெற்றியானது வெற்றியை ஈற்றுவதிலே மிகப்பெரிய பங்களிப்பு செய்ததானது. இன்னும் அது வசனம் முடியலை. தஃபத்தஹத் லஹுல் குலூப், உள்ளங்கள் அதற்காக வேண்டி மலர்ந்தன, அதன் நிமித்தமாக உள்ளங்கள் மலர்ந்தன. லினத்தாஇஜிஹி அல் ஹையிரதி, அதனுடைய சிறந்த பெறுபர்களுக்கு. அப்படின்றால் அந்த வெற்றிக்கு பிறகு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எனவே அதான் இந்த தஃபத்தஹத் லஹுல் குலூபு லினத்தாஇஜிஹி அல் ஹைரியா, அதனுடைய சிறந்த பெறுபர்களுக்கு மனித உள்ளங்கள், அதனுடைய சிறந்த பெறுபர்களின் காரணமாக மனித உள்ளங்கள் இஸ்லாத்துக்காக மலர்ந்தன அர்த்தம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டன. வ ஆசாரிஹில் ஹமீத, அதனுடைய சிறந்த விளைவுகளுக்கு காண. எனவே இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்த விஷயம் என்ன தெரியுமா? ஃபி தஹ்கீகி கான ஃபி தஹ்கீகி மஆனி அல் உஹுவத்தில் ஈமானியா, ஈமானிய சகோதரத்துவத்தினுடைய அம்சங்களை நிலைநாட்டுவதில் தான் அந்த நிலைநாட்டுவதிலே தான் அந்த காரணி இருந்தது. ஃபி நுஃபூசி ஹாஉலாஇல் ஃபாத்திஹின், இந்த வெற்றியாளர்களுடைய உள்ளத்திலே ஈமானி சகோதரத்துவத்தை அதாவது அமுல்படுத்தியது அல்லது ஈமானி சகோதரத்துவத்தை நிலைநாட்டியதில் தான் அந்த வெற்றி அமைந்தது. வ இப்ராஸி மகாசிதிஹ, அதனுடைய நோக்கங்களை வெளிப்படுத்துகின்ற விடயத்திலையும், ஃபி அக்வாலிஹிம், அவர்களுடைய கூற்றுக்களிலேயும், வ தஸர்ருஃபாத்திஹிம், அவர்களுடைய நடத்தைகளிலேயும். வ இன்ஹிசார ஹாதல் மத், எனவே இந்த அலை, அதாவது இந்த அலை குறைவதானது. இன்ஹசரன்னா அந்த குறைகிறது. இப்போ கடலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வார அலை போகிற அலைன்னு இருக்குது. அந்த அலைக்கு தான் சொல்கிறது மத்துன்னு சொல்லி. அந்த அலையினுடைய வேகம் குன்றுவது தான் இன்ஹிசார். இன்ஹசர என்ஹசரு இன்ஹிசார். எனவே இந்த அலை, இந்த வேகம் குன்றுவதானது. தத்ரீஜியன், படிப்படியாக இந்த வேகம் அப்படியே அந்த அலையின் வேகம் வந்து குறைவதானது. அனில் பிலாத், சில நாடுகளை விட்டும். அல்லத்தி, அந்த நாடுகளை தேதி என்றால், தவஸ்ஸல இலைஹல் ஃபாத்திஹூனல் அவ்வலுன மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் என்றும் ஆரம்ப வெற்றியாளர்கள் அந்த நாடுகளின் பால் சென்றடைந்தார்களே, அத்தகைய அந்த நாடுகளை விட்டும் இந்த இஸ்லாத்தினுடைய பரவல் சற்று சற்று குறைவடைந்ததானது. கான சபப தகா உசி அல் ஹலஃப், கான சபப தகா உசி அல் ஹலஃப், கான இப்படி வரணும். கான பிசபின்னு அந்த இடத்துல பா ஒன்று போடணும். பா ஒன்று போட்டால் தான் வசனம் சரி. கான, அது இருந்தது. பிசபபி தகா உசில் ஹலஃப், பின் வந்தவர்களுடைய பின்னடைவின் காரணமாகவே அமைந்தது. அம்மா, ஒன்றை விட்டும் அவர்கள் பின்னடைவு காட்டியமை. எது? அகதபிஹி அஸ்லஹும், அவர்களது மூதாதையர்கள் எதனை கடைபிடித்தார்களோ அந்த ஒன்றை விட்டும் காலத்தால் பிந்து வந்தவர்கள் பின்வாங்கிய என்ன காரணத்தினால் ஆகும். எனவே தகாஅஸ என்றது பின்வாங்கிறது. வதுஃபி அவாமிலில் ஈமான், ஈமானுடைய காரணிகள் பலவீனமுற்றதன் காரணத்தினும் ஆகும். ஃபி நுஃபூசிமன், சிலருடைய உள்ளங்களில், ஜாஅ பஅதஹும், அவர்களுக்கு பிறகு வந்தார்களே அத்தகையவருடைய உள்ளங்களில் ஈமானிய பலவீனத்தின் காரணத்தினும் ஆகும். வ இன்ன வாக்கி அல் முஸ்லிமின் அல்யோம், இன்று முஸ்லிம்களுடைய நிலைமையானது லயுஅக்கிதுனா, எங்களுக்கு மிக தெளிவாக உறுதிப்படுத்துது. அன்னஹாதிஹில் உஹுவா ஃபில் ஈமான், இந்த ஈமானிய சகோதரத்துவமானது லம் தஉத் லஹ ஐ லம் தகுன் லஹ, அதற்கு இல்லை.
தில்கல் ஃபஆலியத்து, முந்தி இருந்த அந்த அதே உத்வேகம் இல்லை. ஃபஆலி என்றால் வேகம், அந்த தாக்கம், வேகம் அல்ல தாக்கம், அந்த தாக்கம் இப்போ இல்லை. வ இன்ன மகாசிதஹா, இந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்தினுடைய நோக்கங்கள் அஸ்பஹத், அவை மாறி போய்விட்டன, கலிமாத்தின் ஜோஃபா, வெறும் வெற்று வார்த்தைகளாக, லா ஹக்கீகத்தலஹ, அவற்றுக்கு எந்த யதார்த்தமும் இல்லை. வ இன்னல் கலீல மினல் முஸ்லிமின் அல்யோம், இன்று மிக குறைவான முஸ்லிம்கள் மாத்திரம் யுஅத்தூனஹா, இந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்துக்கு கொடுக்கிறார்கள், தாத்தல் அஹமியத்தி, அதே முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள், அல்லத்தி கானத்தில் ஹமின் கபல், ஏற்கனவே அதற்கு இருந்த அந்த அதே முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். ஹத்தா இன்ன பாலமன் இன்தசிபு இல் இஸ்லாமில் யோம, இன்று இஸ்லாத்தின் பால் அதாவது இன்று இஸ்லாத்தின் பால் இணைந்திருக்கக்கூடிய சிலர், வ இன்ன பாருங்க, ஹத்தா இன்ன பாலமன், சிலர், எந்த சிவில் இஸ்லாத்தில் இணைந்திருக்கக்கூடிய சிலர், அதாவது இன்றைய பெயர் தாங்கிய முஸ்லீம்கள், இன்று இருக்கக்கூடிய பெயர் தாங்கிய முஸ்லீம்களில் சிலரானவர்கள், சிலர் எஸ் உ அலைஹி, அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, தஸ்தீகுமா, ஒன்றை உண்மைப்படுத்துவது, யர்வீஹிலன தாரீஹு, வரலாறு எங்களுக்கு அறிவித்து தரக்கூடிய சில செய்திகளை உண்மைப்படுத்துவது அவர்களுக்கு சிரமமாக இருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய பெயர் தாங்கி முஸ்லிம்கள் சிலருக்கு வரலாறு சொல்லக்கூடிய அந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்வது கூட கஷ்டமாக, சிரமமாக அவங்களுக்கு இருக்குது. எதை பற்றி வரலாறு சொல்லுது? அனில் மஹப்பா, சகோதரத்துவம், அந்த அன்பு, வால் ஈசாருங்கிறது விட்டு கொடுக்கிறது, தஆசுர் என்கிறது ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருக்கிறது, வன் நஜிதான்றது உதவி ஒத்தாசை செய்வது, அல்லத்தி, அந்த பண்புகள் எல்லாம், அதாவது அன்பு, அதே போல ஈசார்ன்னு சொல்றது விட்டு கொடுக்கிறது, தஆசுர் ஒருவருக்கொரு ஒத்துழைப்பாக இருக்கிறது, வன் நஜிதா இந்த உதவி, சகோதரத்துவ அடிப்படையில் வரக்கூடிய அந்த உதவி செய்கிறது, அந்த நஜிதா, அன்ஜதன உதவி செய்தான், அல்லத்தி கானத், இந்த பண்புகள் எல்லாம் இருந்தன, ஹலாயிக்க உலாயிக்க அஜிதாதி, அந்த மூதாதையர்களினுடைய பண்புகளாக இருந்தன. ஹலாயிக்ங்கிறது ஹலீக்க துஞ்சம் ஹலாயிக், பண்புகள். ஃபகைஃப, அப்படி என்றால், பிகைரி முஸ்லிமின், ஃபகைஃப பிகைரி முஸ்லிமின், அப்படி என்றால் ஏனைய முஸ்லிம்களிடத்தில் எப்படி இருக்கும்? அதாவது பெயர் தாங்கி முஸ்லிம்களுக்கு இந்த வரலாறு சொல்லக்கூடிய உண்மைகளை எல்லாம் உண்மைப்படுத்த முடியாது என்றிருந்தால் முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி உண்மைப்படுத்துவார்கள்? அதான் அந்த கேள்வி. ஃபகைஃப பிகைரி முஸ்லிமின் அல்லதீன யஸிலு இலைஹிமுல் இஸ்லாமு, இஸ்லாம் அவர்களின் பால் சென்றடைந்திருக்கிறது, சூரத்தன் முஷவ்வஹத்தன், மாசுபடுத்தப்பட்ட விதத்தில், பிஃபியலி கசீரி மின் அபுனாயிஹி, இந்த இஸ்லாத்தினுடைய பிள்ளைகள், அபுனாவுல் இஸ்லாம் என்றால் இந்த முஸ்லீம்கள், அதாவது பல முஸ்லீம்களுடைய செயல்கள் காரணமாக இஸ்லாம் இந்த காபிர்களுக்கு ஒரு வகையான மாசுபடுத்தப்பட்ட விதத்தில் தான், அப்படியான ஒரு பிக்சரில் தான் அது போய் சேர்ந்திருக்குது. இன்ன மஸ்ஊலியத்தமன், சிலருடைய பொறுப்பானது, தசப்பப ஃபி ஹாதல் இன்ஹிசார், இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார்களே, அத்தகைய சிலருடைய பொறுப்பானது, கபீரத்துன் ஜித்தன், மிகப்பெரியது. அதாவது இஸ்லாத்தின் வீழ்ச்சிக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறாங்க, அவங்க செய்கிறது மிகப்பெரிய தப்பு, அது அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அப்படி நடக்காமல் இஸ்லாத்தை நல்ல பேராக, இஸ்லாத்தினுடைய வடிவத்தை நல்லதாக காபிர்களுக்கு எடுத்து காட்டுவது, வஹிய மஸ்ஊலியத்துன், அது ஒரு பொறுப்பு, அக்பர், மிகப்பெரிய பொறுப்பு, அலாமன் அரஃப அஸ்பாபத அலிக்கே, அந்த வீழ்ச்சிக்கான காரணிகளை அதற்கான காரணிகளை அறிந்தவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பாகும். வலம் யுசாரி, இன்னும் அவர்கள் விரையவில்லையே, ஃபிஸ்திராக்கிமா, ஒன்றை சீர் செய்து கொள்வதற்கு, யும்கினு இஸ்திராக்கு, எதை அடைந்து கொண்டால் அதனை சீர் செய்து கொள்ள முடியுமோ அந்த ஒன்றை சீர் செய்து கொள்வதற்கு விரையவில்லையே, அவர்களுக்கான அந்த பொறுப்பு மிகப்பெரியது. வல் இஸ்லாம், இஸ்லாம் மார்க்கமானது லைஸ தீனன் கௌமியன், அது ஒரு தேசிய ஒரு இனத்துக்கான மார்க்கம் அல்ல. வலைஸ தீனன் தாரீஹியன், அல்லது ஒரு வரலாறோடு சுருங்கி கொண்ட ஒரு மார்க்கமும் அல்ல. ஐ லிசமனின் மலா, அதாவது குறிப்பிட்ட கடந்த கால ஒரு சமூகத்தோடு மட்டுப்படுத்தப்பட்டதல்ல இந்த இஸ்லாமிய மார்க்கம். வ இன்னமல் இஸ்லாமு, இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரையில், தீனுன், அது ஒரு மார்க்கம், ஹத்தம் அல்லாஹு பிஹில் அதியான், அதை கொண்டுதான் இதர மதங்களை எல்லாம், சமயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா முடித்திருக்கிறான், அதாவது அவற்றுக்கு முத்திரை குத்திருக்கிறான். வஃபரலஹு அலன்னாசி கஃபத்தன், ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அந்த இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹு தஆலா மார்க்கம் என்று கடமையாக்கி இருக்கிறான். இலா யோமில் கியா, மறுமை நாள் வரைக்கும். அஹத பிஹி மன் அஹத், அதை எடுத்தவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். வா அரத அன்ஹு மன் அரத, புறக்கணித்தவர்கள் அதனை புறக்கணித்திருக்கிறார்கள். வா இன்ன மின் வாஜிபி குல்லி முஸ்லிமின் கயூரின் அலா தீனிஹி, மார்க்கப்பட்டுள்ள ஒவ்வொரு முஸ்லிமுடையவும் கடமை என்னவென்றால், வ ஹரீஸின் அலன் திசாபிஹில் இஸ்லாம், தான் முஸ்லிம் என்று
தான் முஸ்லீமாக இருப்பதற்கு ஆசை கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை என்னவென்றால் அந்நியத்தை அல அவன் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். ஐனம கானுஹு அவர் எங்கே இருக்கிறார், மின் அவாமிரி ஹாத தீன் வனவாஹிஹி இந்த மார்க்கத்தினுடைய கட்டளைகள், அது ஏவிய விஷயங்கள், அது தடுத்த விஷயங்கள், அவாமிர் ஏவல்கள், நவாஹிய தடுத்த விஷயங்கள், இந்த விஷயங்களை சரியாக கடைபிடிக்கிற விஷயத்தில் எந்த இடத்துல அவர் இருக்காருன்னு சொல்லி ஒவ்வொரு பெயர் தாங்கி முஸ்லீமோ அல்லது இஸ்லாத்தின் பால் பற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லீமுமோ தன்னைத்தானே ஒரு கேள்வி கேட்டுக்கிறது அவசியம். வான் யுஹாசிப நஃப்ஸஹு தன்னைத்தானே சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். பிசுதுக்கின் உண்மையாக அவர் சுய விசாரணை செய்யணும். அன் தஃப்ரீதிஹி அவருடைய கவனக்குறைவு சம்பந்தமாக. வான் யுவாஹித் அல்லாஹ்விடத்தில் அவர் ஒரு உறுதிமானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அலா ததாருக்கிமா இஸ்ததி ஊஹு பினஃப்ஸி தன்னால் எதற்கெல்லாம் தன்னால் எதுவெல்லாம் முடியுமோ அதனை எல்லாம் சீர் செய்து கொள்வதற்கு சீர் செய்து கொள்வேன் என்று சொல்லி அல்லாஹுவோடு அவன் ஒரு உறுதிமானத்தை எடுக்கணும். ததாரக்கென்ற சீர் செய்து கொண்டான். வமின் சம்ம அதற்கு பிறகு பி அவுலாதி தன்னுடைய குழந்தைகள் விடயமாக தனக்கு எதெல்லாம் முடியும் அதை சீர் செய்யணும். அதுக்கு பிறகு அவனது சூழலில் அவன் தன்னுடைய எதையெல்லாம் சீர் செய்ய இயலுமோ அதை சீர் செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே உறுதிமானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். லிஅன்னஹு மஸ்ஊலுன் அன் நஃப்ஸிஹி அவ்வலன் ஏனென்றால் இந்த முஸ்லிம் முதலாவதாக தன்னை பற்றிய தனக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறான். வ அம்மன் யஊலுஹு சானியன் இரண்டாவதாக தான் யாருக்கெல்லாம் பொறுப்பாக நிற்கிறானோ அவர்களுக்கு அவன் பொறுப்பு. வ அம்மன் யத்தஸிருன பிஹி அதோடு அவனோடு தொடர்பை வைத்திருக்கிறார்களே அத்தையவர்களுக்கும் அவன் பொறுப்பாக இருக்கிறான். ஃபீமா இதா ஆத்தாஹும் மின் நஃப்ஸிஹி தன் புறத்தால் அவன் கொடுப்பான் என்றிருந்தால் சூரத்தன் முஷவ்வஹத்தன் அன் இஸ்லாமி இஸ்லாத்தை பற்றி ஒரு பிள்ளையான அல்லது மோசமான ஒரு வடிவத்தை தன் மூலமாக அவன் ஏற்படுத்துவான் என்றிருந்தால் முதலாவதாக தனக்கு பொறுப்பாக அவன் இருக்கான், அவனது குடும்பத்துக்கு இரண்டாவதாக பொறுப்பாக இருக்கான், மூன்றாவதாக சாலிசன் வாகிரன் மூன்றாவதாகவும் இறுதியாகவும் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் அவன் பொறுப்பாக இருக்கான். இந்த பந்தில் என்ன சொல்லுவார் என்றால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரையில் அது ஒரு தேசிய வாதத்தை கொண்ட ஒரு மார்க்கம் அல்ல. அதாவது ஒரு 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 கூட்டத்தாரோடு ஒரு கூட்டத்தாரோடு வரையறுக்கப்பட்டது அல்ல. அரபிகளுக்கான மார்க்கம் மட்டுமல்ல அது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு முடிவடைகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் சஹாபாக்களுடைய காலத்தோடு முடிவு பெற்றது ஒன்றல்ல. மாறாக காலாகாலம் இந்த மார்க்கம் தான் மார்க்கம். எனவே இதன் மூலமாக அல்லாஹு தஆலா இதற்கு முன்னால் வந்த மார்க்கங்களை எல்லாம் மாற்றி அமைச்சிட்டேன். ஸோ இதனால் என்ன விஷயம்னு கேட்டால் நாளை மறுமை நாள் வரைக்கும் மக்களுக்கான மார்க்கம்ல இஸ்லாம் தான். எனவே அதை எடுத்தவன் வெற்றி பெறுவான், அதை புறக்கணித்தவன் புறக்கணிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் ஒரு ரோசம் உள்ள ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை நான் ஒரு முஸ்லீம் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு முஸ்லீம் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளணும், நான் எந்த அளவுக்கு மார்க்கத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. குறிப்பாக அல்லாஹ்வினுடைய ஏவல்கள் தடுத்த விஷயங்கள் விஷயத்தில் அதோடு சேர்த்து தான் ஏதாவது கவனக்குறைவு செஞ்சிருந்தால் தன்னைத்தானே பரிசோதனை செய்து கொண்டு சுயவிசாரணை செய்து கொள்ளணும். அதோடு சேர்த்து எதையெல்லாம் சீர்திருத்த தன்னால் முடியுமோ அதை அவன் சீர்திருத்த வேணும். குறிப்பாக தன்னில் தனது சூழலில் தனது சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவன் சீர் செய்யணும் என்ற ஒரு முஸ்லீம் ஃபஸ்ட்டு அவனுக்கு பொறுப்புதாரியாக இருக்கான், பிறகு அவன் குழந்தைகளுக்கு பொறுப்புதாரியாக இருக்கான், பிறகு அவனை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்துக்கு அவன் பொறுப்பாக இருக்கான். இன்னஹாதிஹில் மஸ்ஊலியா நிச்சயமாக இந்த பொறுப்பானது கது லாயத்த சவ்வருஹா அலா ஹகீகத்திஹா அதனுடைய உண்மைத்தன்மையில் கற்பனை செய்து கொள்ள மாட்டான். அதாவது அசில்ல தசவ்வர் என்று சொல்றது கற்பனை செய்கிறது, இங்கே புரிந்து கொள்றதுன்ற மாதிரி கருத்து. இந்த பொறுப்பை உண்மையில் அதனுடைய வடிவத்தில் புரிந்து கொள்ள மாட்டான். மன் லன் ஒருவன் லன் அவன் நினைக்கிறானே அன்னஹு கைரு மஸ்ஊலின் அன் கைரிஹி அவன் மற்றவர்களுக்கு பொறுப்பு இல்லை என்று நினைக்கிறானே. மஸ்ஊல்னால் பொறுப்புதாரி, கைரு மஸ்ஊல்னால் பொறுப்பற்றவர். அப்போ தான் பிறருக்கு அன் கைரிஹினா அவர் அல்லாத மற்றவர்னால் பிறருக்கு தான் பிறருக்கு பொறுப்பு இல்லை என்று நினைக்கிறானே அத்தகைய ஒருவன் இந்த பொறுப்பை சரியான முறைக்கு புரிந்து கொள்ள மாட்டான். மாதாம யக்ரவு கௌலஹு தஆலா அல்லாஹ்வினுடைய பின்வரும் வசனத்தை அவன் ஓதும் காலமெல்லாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இறை விசுவாசிகளே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும் நீங்கள் உங்களையே பார்த்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களையே கவனித்துக் கொள்ளுங்கள். லா யதுர்ருக்கும் மந்தல்ல ஒருவன் வழிதவறி போவது உங்களுக்கு இந்த தீங்கை மேற்படுத்தாது. இதஹ்ததைத்தும் நீங்கள் நேர்வழியில் இருந்தால், அதாவது நீங்கள் நேர்வழியில் இருக்க பிறர் வழிகட்டு போனால் அது உங்கள் மீது குற்றமில்லை என்ற வசனத்தை ஓதும் காலமெல்லாம் அவன் பிறருக்கு பொறுப்பில்லை என்று நினைத்து கொள்ளலாம். ஆனால்
வயஃப்ஹமுஹு இந்த வசனத்தை அவன் விலங்கெடுப்பான். அலா அன்னஹு நாஜின் மினல் மஸ்ஊலியா அவன் பொறுப்பிலிருந்து தப்பித்து விட்டான் என்று அவன் விலங்கெடுக்கான். இதாக்கான முஹ்ததியன் பினஃப்ஸிஹி அவன் தன்னில் நேர்வழி பெற்றவனாக இருந்தால். வகத் கால அன் ஹாதிஹில் ஆயத்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க இந்த வசனத்தை பற்றி சொன்னாங்க. ஐயுஹன்னாஸ் மனிதர்களே, இன்னக்கும் தக்ரஊன ஹாதிஹில் ஆயா நீங்கள் இந்த திருவசனத்தை ஓதுகிறீர்கள். வததஊனஹா கைர மௌதிஇஹா அதனுடைய இடம் அல்லாத வேறொரு இடத்தில் நீங்கள் வைக்கிறீர்கள் அப்படின்ற அர்த்தம். அதை நீங்கள் பிள்ளையாக புரிஞ்சுக்கிறீங்க. வ இன்னி சமீஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் நபிகளார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இன்னன்னாஸ இதா ரஅவ் அல் முன்கர மனிதர்கள் இதா ரஅவ் அல் முன்கர ஒரு தவறை கண்டுவிட்டால், ஒரு பாவமான செயலை கண்டுவிட்டு ஃபலம் யுகையிரூஹு அதை அவர்கள் தடுத்து நிறுத்தவில்லை என்றால், இந்த இடத்துல கையரன அந்த மாற்றுதல் என்று சொல்லக்கூடாது, நிறுத்துறது. அதை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் அம்மஹுமுல்லாஹு பி இகாபிஹி அல்லாஹு தஆலா அவர்கள் அனைவர்களையும் தண்டனையின் மூலமாக அவர்கள் அனைவர்களுக்கும் பொதுவான தண்டனையை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். அம்மஹுமுல்லாஹு பி இகாபி அவன் தண்டனையின் மூலமாக இவர்கள் அனைவர்களையும் உள்வாங்கிக் கொள்வான். வஹல் ஹுனாக்க அன்கரமன் மன் நக்கருலித்தீன் இந்த வசன அமைப்பு இடத்துக்குள்ள அவ்வளோ பொருத்தமான ஒன்று இல்லை. வஹல் ஹுனாக்க அன்கரு மின் இது இப்படித்தான் வரணும் இடத்துக்குள்ள. வஹல் ஹுனாக்க அன்கரு மினத்தனக்குரிலித்தீன் அப்படித்தான் வரணும். வஹல் ஹுனாக்க அன்கரு மினத்தனக்குரிலித்தீன் இந்த மார்க்கத்துக்கு மாறுவேடம் இந்த மார்க்க விஷயத்துக்கு மாறுவேடம் பூண்டு கொள்வது. தனக்கர்ன்றது மாறுவேடம் பூண்டு கொள்றதுக்கு சொல்லுவாங்க. இந்த மார்க்கத்தில் அந்த மாறுவேடம் பூண்டு கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை விட மிக கேவலமான ஒரு விஷயம் எதுவும் இருக்குமா? அந்த அன்கர்னா ரொம்ப அருவருப்பான விஷயம். வஅன்ல நஅமல பி அவாமிரிஹி வனவாஹிஹி இன்னும் இந்த மார்க்கத்தினுடைய ஏவல்களையும் விலக்கல்களையும் நாங்கள் செய்யாது இருக்கலாமா? வ இன் அவ்வல முன்கரின் யஜிபு அன் யுகையிரஹுல் முஸ்லிமு வ இன் அவ்வல முன்கரின் முதலாவது தவறு, முதலாவது பாவம், யஜிபு அன் யுகையிரஹு அல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் அதனை மாற்றி அமைப்பதுனா ஒரு முஸ்லிம் தடுத்து நிறுத்த வேண்டிய முதலாவது பாவம் ஒன்றாகும். யஜிதுஹு ஃபி நஃப்ஸிஹி தன்னிலே அவன் கண்டுகொள்ளக்கூடிய ஒன்றுதான். முகாயிரன் லி அவாமிரில் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய ஏவர்களுக்கு மாற்றமாக தன்னில் அவன் கண்டுகொள்ளக்கூடிய ஒன்றை ஒரு முஸ்லிம் மாற்றி அமைப்பது தான் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய முதலாவது கடமை. ஒமன் லம் எஸ்தத்தி தகீரமா பினஃப்ஸிஹி ஒருவன் லம் எஸ்தத்தி அவனுக்கு முடியவில்லையே தகீரமா பினஃப்ஸிஹி தன்னில் இருக்கக்கூடிய அந்த தவறை தன்னில் இருக்கக்கூடிய அந்த ஒன்றை மாற்றி அமைக்கின்றால் தடுத்து நிறுத்தி கொள்ள அதை சீர் செய்து கொள்வதற்கு ஒருவனால் முடியவில்லை என்றால் ஃபஹுவ ஆஜிஸ் அவனுக்கு மொத்தமாக இயலாமல் போய்விடும். மின் அன் யுகையிர அல் முன்கர ஃபிகைரிஹி பிறரில் அதே தவறை தடுத்து நிறுத்துவதற்கு அவனால் இயலாமல் போய்விடும். வலிதாரிக்க அதனால்தான் கானத்தில் மஸ்ஊலியத்து ஃபில் இஸ்லாமி இஸ்லாத்திலே பொறுப்பு என்பது ஆகிவிட்டது ஃபர்தியத்தன் தனிநபர் சார்ந்ததாக. ஃபலா யு ஆஹதுல் மர்உ எனவே ஒரு மனிதன் ஒரு மனிதன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான். அம்மா ஒன்றுக்காக இர்தகபஹு கைருஹு பிறர் செய்த ஒன்றுக்காக அவன் குற்றம் பிடிக்கப்படுவதில்லை. லிகௌலிஹி தஆலா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன் இஹ்ததா யார் நேர்வழியில் இருக்கிறாரோ ஃபைன்னமா யஹ்ததி நஃப்ஸிஹி அவர் தனக்குத்தான் நேர்வழியை தேடிக்கொண்டு விட்டார். ஒமன் வல்ல யார் வழிகட்டு போனாரோ ஃபைன்னமா யதில்லு அலைஹா அவர் தனக்கு எதிராக தன் வழிகட்டு சென்று விட்டிருக்கிறார். வலா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உஹ்ரா எந்த ஒரு ஆத்மாவும் பிற ஆத்மாவினுடைய பாவத்தை தவறை சுமந்து கொள்ளாது. ஹாதா இந்த விஷயம் ஃபீமா இதா கான நாஜியன் அவர் தப்பிக்கக்கூடியவராக இருந்தால் ஆகும். மிம்மா ஒன்றிலிருந்து யுகாரிஃபுஹு அல் ஆஹரூன் ஏனையவர்கள் செய்யக்கூடிய காரஃபன செய்தான் ஏனையவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒன்றிலிருந்து அந்த ஒன்று என்ன மின்முன்கரா தவறுகள் தப்புக்கள் பிழையான அம்சங்கள் பாவங்கள். அப்போ பிறர் செய்யக்கூடிய அந்த பாவங்களில் இருந்து தப்பிக்கக்கூடியவராக இவர் இருந்தால்தான். கைர அன்னஹாதிஹில் மஸ்ஊலியா என்றாலும் இந்த பொறுப்பானது லா துகுனீஹி அவருக்கு அனாவசியமானது அன்று. வைன்கான பெரி என் அவர் இருந்தாலும் சரியே மின் துனூபில் ஆஹரீன் மற்றவருடைய பாவங்களை விட்டும் நிரபராதியாக அவர் இருந்தாலும் ஹத்த யமுர பில் மஅரூஃப் வயன்ஹா அனில் முன்கர் அவர் நல்ல விஷயத்தை ஏவ வேண்டும், அதே போன்று பாவமான விஷயத்தை தடுக்க வேண்டும்.
தஜன்னுபன் அவர் தப்பிப்பதற்காக தவிர்ந்து கொள்வதற்காக மினல் உகூஇ ஃபில் முஆஹதா குற்றம் பிடிக்கப்படுகிற விஷயத்தில் அவர் விழுவதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்காக அல்லத்தி அது எத்தகைய குற்றப்பிடிப்பு முஆஹதா அந்த குற்றம் பிடிக்கப்படுவது எத்தகைய விஷயம் என்றால் தஷ்மலு அல் ஜமி அது அனைவருக்கும் அந்த இது அது அனைவரையும் உள்வாங்கிக் கொள்ளும். இந்த தஹல்லுஃபிஹிம் அவர்கள் தவிர்ந்து கொள்கிற பொழுது அல்லது அவர்கள் பின்வாங்குகிற பொழுது அன் தஹ்கீகி ஹாதல் அம்ரி இந்த விஷயத்தை நிலைநாட்டுவதை விட்டும் வன்னஹி அதே அன் தஹ்கீகி ஹாதல் அம்ரு வன்னஹி அதாவது இந்த ஏவல் விளக்கல் அதாவது நல்லதை ஒரு தடுக்கிறது இந்த விஷயத்தை நிலைநாட்டுவதை விட்டும் அவர்கள் பின்வாங்குகின்ற அந்த நேரத்தில் லிகௌலிஹி தபாரக வத்தாலா என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கான் வத்தகு ஃபித்னத்தன் ஒரு ஒரு தண்டனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் லா துசீபன்ன அது ஏற்பட மாட்டாது அல்லதீன ஸலமு மின்கும் உங்களினின்றும் யார் அநியாயம் செய்தவர்களோ அவர்களுக்கு மாத்திரம் ஹாசத்தன் குறிப்பாக அவர்களுக்கு மாத்திரம் ஏற்படாமல் இருக்குகின்ற அந்த தண்டனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஅலமு நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப் நிச்சயமாக அல்லாஹ் தண்டிக்க நாடினால் கடுமையாக தண்டிப்பான் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் என்ன சொல்ல வருது என்றால் அதாவது நம்மள இருக்கக்கூடிய சிலர் செய்கிற தவறின் மூலமாக எல்லோரும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படலாம். எனவே அதனால் நல்ல விஷயத்தை ஒரு தீ விஷயத்தை இருக்கிறது வாஜிப். லிஅன்ன சுக்கூத் அனில் அஹ் என்ன சுக்கூத் ஏனெனில் மௌனம் காப்பதானது அனில் அஹ்தி அலா எதில் லாலிமி அநியாயக்காரனுடைய கரத்தை தடுப்பதை விட்டும் மௌனம் காப்பதானது முஷாரக்கத்துன் லஹு ஃபி துல்மிஹி அவனுடைய அநியாயத்தில் அவனோடு கூட்டு சேருவதாகும். முஷாரக்கானால் கூட்டு சேருவது. ஃபலா புத்த ஆக அவசியம் லித்தஹல்லுஸி மின் ஹாதிஹில் மஸ்ஊலியா இந்த பொறுப்பிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மனிதனுக்கு அவசியப்படுகிறது. அன் யுலினல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் அறிவிப்பது இஸ்தின்காரஹு அவனுடைய கண்டனத்தை லில் துல்மி அநியாயத்துக்கு எதிரான அவனது கண்டனத்தை பகிரங்கப்படுத்துவது அவசியம். மின் ஐயி மஸ்தரின் கான் அந்த அநியாயம் யார் புறத்தால் நிகழ்ந்தாலும் சரியே. வ இன்னனி நிச்சயமாக நான் அரத்து நான் நாடினேன் மின் தக்தீமி லிமஆனில் உஹுவத்தி ஃபில் இஸ்லாம் இஸ்லாத்தில் சகோதரத்துவத்தினுடைய அர்த்தங்களை நான் வழங்குவதில் நின்றும் நான் எடுத்துச் சொல்வதில் நின்றும் நான் நாடினேன். ஒபயானி மகாசிதி அதனுடைய நோக்கங்களை தெளிவுபடுத்துவதில் நின்றும் நான் நாடினேன். அன் உதக்கிரக்குள்ள முஸ்லிமின் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நினைவூட்ட நான் நாடினேன். அன்னஹு அந்த முஸ்லிமானவர் மஸ்ஊலுன் வஹ்தஹு அவர் தனியாக பொறுப்பு நிற்கிறார். அன் தத்பீக் ஹாதிஹில் மஆனி ஃபி நஃப்ஸிஹி இந்த விஷயங்களை எல்லாம் தன்னிலை அமுல்படுத்துவதற்கு பொறுப்பாக இருக்கிறார். ஃபைதா மா தயஸ்ஸர் லஹு தத்பீகுஹா அது அவருக்கு அதை அமுல்படுத்துவது அவருக்கு இலேசாகிவிட்டால் யகூனு இந்த இடத்துல மா நஃபி அல்ல மா ஜாயிதா ஃபைதா மா தயஸ்ஸர் லஹு தத்பீகுஹா அந்த சகோதரத்துவ அர்த்தங்களை விஷயங்களை அவருக்கு அமுல்படுத்துவது இலேசாகிவிட்டால் யகூனு உஸ்வத்தன் அவர் முன்மாதிரியாக ஆகிவிடுவார். லிகைரி மற்றவர்களுக்கு நிம்மன் யுஷாஹிதுஹு அவரை பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக ஆகிவிடுவார். எனவே ஃபயுதக்கிருஹு அவருக்கு நினைவூட்டுவார். பி ஹுஸ்னி சுலூக்கி அவருடைய நன்னடத்தையின் மூலமாக அனியத்த அசாபிஹி அவரை பின்பற்றுமாறு நினைவூட்டுவார். வதாஃபியன் இன்னும் தூண்டக்கூடியவராக அவர் ஆகிவிடுவார். இலா ஈமானி கைரி முஸ்லிமி பிஹாதத்தீன் இந்த மார்க்கத்தை முஸ்லிம் அல்லாத மற்றவரும் ஏற்றுக்கொள்வதற்கு தூண்டக்கூடியவர் அவர் ஆகிவிடுவார். தஅஸ்ஸுரன் மின் அஹ்லாக்கி ஹாதல் முஸ்லிமி இந்த முஸ்லிமினுடைய பண்பாட்டின் மூலமாக தாக்கத்துக்குள்ளாகி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக முஸ்லிம் அல்லாதவரும் ஆகிடுவார். ஒன் ஃபிஆலன் பிஹா இந்த மார்க்கத்தின் மூலமாக அவர் மாற்றத்துக்குள்ளாகுவார். ஒபிதாலிக்க யகூனு லஹு த இன்ஃபால பிஹி அதே மாதிரி தஅஸ்ஸர பிஹிங்கிறது மாற்றத்துக்குள்ளாகிறால் அவரை பின்பற்றக்கூடிய ஒருவராக மாறுவது. ஒபிதாலிக்கு அதன் மூலமாகத்தான் யகூனு லஹு அவருக்கு இருக்கும் அஜ்ரு மன் தஅஸ்ஸா பிஹி அவரை பின்பற்றியவர்களுடைய கூலி அவருக்கு கிடைக்கும். தஅஸ்ஸாண்டால் பின்பற்றுறது. வ அஹத அன்ஹு இலா யௌமில் கியாமா அவரை தொட்டும் மறுமை நாள் வரைக்கும் அவரை தொட்டும் எடுத்தவருடைய கூலி அவருக்கு கிடைக்கும். இலா யௌமில் கியாமா மறுமை நாள் வரைக்கும் கிடைக்கும். லா யன்குஸு மின் உஜூரிஹிம் ஷைஉன் அவர்களது கூலியில் நின்றும் எதுவும் குறைந்து விடாது. வ இன்னஹு பில் முகாபிலி அதேவேளை இதற்கு எதிரில் யபூஉ பி இஸ்மிமன் ஒருவருடைய பாவத்தை ஒருவர் சுமக்க வேண்டி வரும். தஅஸ்ஸா பிஹி ஃபிஸ் சுலூக்கி ஸய்யி கெட்ட நடத்தையில் யார் அவரை பின்பற்றுகிறாரோ அவருடைய தவறையும் அவர் சுமக்க வேண்டி வரும். வ இன்ன ஹாதிஹில் மஆனிய வல் மகாசித இந்த அர்த்தங்களும் இந்த நோக்கங்களும் லைசத் மிசாலியத்தன் வெறுமனை இவைகள் ஒரு அதாவது நடைமுறை சாத்தியம் அற்ற ஒன்று அல்ல. எஸ் உபு அலல் முஸ்லிமி அத்தஹல்லு குபிஹா அவற்றை பண்பாக எடுத்துக்கொள்வதற்கு முஸ்லிமுக்கு சிரமமாகுமே அப்படிப்பட்ட வெறும்
அதாவது நடைமுறை சாத்தியமற்ற விஷயம் அல்ல. இந்த இடத்துல மிசாலியாண்டால் அதாவது அமுல்படுத்துவதை விட்டு வெகு தூரமான நடைமுறை சாத்தியமற்ற. கல்ல மாறாக இந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது இன்னஹா சிஃபாத்துன் வாக்கிய, இவை நடைமுறைப்படுத்த முடியுமான யதார்த்தபூர்வமான பண்புகள் தான். சபக்கலி அஸ்லாஃபினா தஹல்லு குபிஹா, எமது முன்னோர்களுக்கு அவற்றை பின்பற்றுவது கடைபிடிப்பது முந்திவிட்டதுன்னு அர்த்தம், பின்பற்ற முடிந்தது. சபக்க அத்தஹல்லு குபிஹா லி அஸ்லாஃபினா, எமது மூதாதையர்களுக்கு அவற்றை கடைபிடிப்பது இயலுமாகியது. வ இன்னஹு பிஹம்துலில்லா, அல்லாஹுக்கு எல்லா புகழும். லா யஸாலு ஹுனாலிக மன், சிலர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இத்தஹல்ல குபிஹா, இந்த பண்புகளை எல்லாம் பின்பற்றக்கூடியவர்களாக சிலர் இருக்கிறார்கள். அலர் ருஹ்மி மின் கில்லத்திஹிம், அவர்கள் குறைவாக இருந்த பொழுதிலும். ஃபஹிய லைஸத் அஹ்லாக்கன் ஹயாலியத்தன், வெறும் கற்பனை ரீதியான பண்புகள் அல்ல இவை. வஅதகத அன்னஹு லா யூஜது ஃபில் முஸ்லிமி, வஅதகத என அவன் நினைக்கலாம் ஒருவேளை, அன்னஹு லா யூஜது ஃபில் முஸ்லிமீன, வஅதகிது நான் கருதுகிறேன், அன்னஹு லா யூஜது ஃபில் முஸ்லிமீன முஸ்லிம்களில் இருக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். மன் சிலர், எஸ்உமு அவர் நினைப்பாரே, அன்னல் இல்திசாம பிஹாதிஹில் மானி, இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடிப்பதானது, லைஸ ஃபர்தன் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், அலா குல்லி முஸ்லிமின் முஸ்லிமா, ஒவ்வொரு ஆண் பெண் முஸ்லிம்கள் மீதும் கடமை இல்லை என்று நினைக்கக்கூடிய யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கைர அன்ன துஃபல் முஹிம்மா, என்றாலும் இந்த பணியை செய்வதற்கான பலவீனமும், வகலபத்த ஷஹவாத்தி மனோ இச்சை மிகைத்திருப்பதும், கதிபா அதத் அக்சரனா எங்களில் உள்ள அதிகமானவர்களை தூரப்படுத்தி இருக்கின்றன. அனில் அஹ்தி பிஹாதிஹில் மஆனி, இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடிப்பதை விட்டும் தூரப்படுத்தி விட்டன. அல்லாஹுல் முஸ்தான், அல்லாஹ்வே போதுமானவன், அல்லாஹ்வே போதுமானவன்.